ஸோ இன்றைக்கும் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், அதாவது வேதத்தில் மட்டுமல்ல, இன்னைக்கு செய்தியிலையும் ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக். அதாவது போன வாரம் ட்ரம்ப் அவர்கள் எப்படி ஈரானுடைய அட்டாக்குக்கு தப்பிக்க எப்படி ஃப்ளைட் மாறினார் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கதை போல எடுத்திருக்காங்க. நடந்திருக்கு, அதை இன்னைக்கு நம்ம கதை போல பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்னைக்கு நம்ம ஒரு சில பாடங்களை வேகமாக கற்றுக்கொள்ளலாம். ஸோ திஷாபாவ்ல இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். திஷாபாவ் அப்படிங்கிறது என்னது? ஒரே நாளிலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சோகமான சம்பவங்கள், தட் சேடஸ்ட் டே இன் தயர் டைம். அதில் ரொம்ப முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, அவங்க 2 தேவாலயத்தையும் இழந்து விட்டார்கள். 500 ஆண்டு காலங்கள் இடைவெளியில் 2 தேவாலயம் கட்டப்பட்டுச்சு. ஆனால் 2 தேவாலயமும் இன்னைக்கு அவங்க கையில் இல்லை. இன்னைக்கு நாடு கிடைச்சிருச்சு. எருசலேமினுடைய ஒரு பகுதியினுடைய ஆளுகை அவங்களுடைய கைக்கு கிடைச்சிருந்தாலும் என்ன கிடைக்கலைங்க, இன்னும் தேவாலயம் கிடைக்கல. போன வாரம் அவங்க கொண்டாடினாங்க இந்த 2026. அதை நினைவு கூர்ந்து அதை ரொம்ப அழுகையோடு என்ன செஞ்சாங்க, அந்த நாட்களை நினைச்சு பார்த்தாங்க. ஸோ அதோடைய ஒரு சில வீடியோஸை நம்ம பார்த்துட்டு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், த பாம் ஆஃப் கீலேயாத், கீலேயாத்தினுடைய பிசின் தைலம், அதை பற்றி இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எவ்வளோ முக்கியம் வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இஸ்ரவேல் தேசம் தொடர்ந்து யுத்தத்தை கண்டிருந்தாலும் இன்று வரையிலும் இஸ்ரவேல் தேசம் ஜெயித்து கொண்டே இருக்கிறது. இனியும் ஜெயிக்கும். அது ஆண்டவர் வருகிற வரைக்கும் அந்த தேசம் அது நிலைத்திருக்கும். அது ஒருவரும் அழிக்கவே முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இன்னைக்கு வெஸ்பாசியன் இவரை பற்றி நான் சொல்கிறேன். இன்னைக்கு பாம் ஆஃப் கீலேயாதோடைய இதுலேருந்து சொல்கிறேன். இவர் தான் வெஸ்பாசியன். நிறைய ரோமன் எம்பரஸ் இருந்தாங்க, சக்கரவர்த்திகள் இருந்தாங்க, ராஜாக்கள் இருந்தாங்க. அதில் நமக்கு நிறைய பேர்த்தோடைய பேர் நம்மளே என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம் இல்லையா? அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் இருக்கிற அகஸ்து ராயனை பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம். நிறைய சீசர் பற்றி நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? அதற்கு பின்பாக அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் இருந்த கிழவுதி ராயன், கிளாடியஸ் சீசர் பற்றியெல்லாம் பைபிளில் நோட்டபிள் ரெஃபரன்சஸ் இருக்குது இல்லையா? ஸோ அவங்கெல்லாம் இருக்கிற அந்த வழியில் நிறைய ராஜாக்கள் இருந்தாங்க. அப்போ அந்த தீத்து ராயனுடைய காலத்தில் தான் முழுக்க முழுக்க தேவாலயம் இடிக்கப்பட்டது, அழிக்கப்பட்டது. இந்த வெஸ்பாசியனும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் தான். ஒரு தடவை நம்ம ரோமன்ஸை பற்றி படிக்கும்போது ராஜாக்களை குறித்ததான ஒரு கோர்வையான ஒரு கண்ணோட்டத்தை நம்ம பார்த்துருக்குறோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தேவாலயத்தில் இருந்த சில பொருட்களை அவங்க என்ன பண்ணாங்க, ரோமர்கள் எடுத்துட்டு ரோம் நாட்டுக்கு போனாங்க. இன்னைக்கும் நீங்கள் ரோமாபுரிக்கு போகும் பொழுது அந்த பெரிய அந்த ஆர்ச்சில் வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம், அதில் இஸ்ரவேல் நாட்டிலிருந்து விசேஷமாக தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொருட்களை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு வெற்றி பலகையாக அதை உருவாக்கி அந்த பெரிய பீமில் வந்து இந்த கல்வெட்டில் நம்ம பார்க்கலாம். அப்போ ரோமில் போனால் என்ன பார்க்கலாம்? ஸோ ரோமர்களுடைய காலத்தில் இஸ்ரவேலர்கள் இருந்தாங்க. இஸ்ரவேலர்களை அவர்கள் ஒடுக்கினார்கள், தேவாலயத்தை அழித்தார்கள். அந்த தேவாலயத்தினுடைய விசேஷமான பொருட்களை அங்கிருந்து எடுத்து எங்கே கொண்டு போயிட்டாங்க, ரோம்க்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய ஒரிஜினல் பொருட்கள் எங்கே இருக்கணும் யாருக்கும் தெரியாது. போன தடவை யாரோ ஒருத்தர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க, உடன்படிக்கை பெட்டி எங்கே இருக்குன்னு, எனக்கும் தெரியாது. ஆனால் அதிகமாக தேடப்படுகிற ஒரு பொருளில் உடன்படிக்கை பெட்டியும் இருக்கிறது. பட் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எல்லாமே ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 3rd டெம்பிள் கட்டினா எல்லா பொருளும் உள்ளே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரியாது, நம்ம இன்னும் அந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் போய் பார்க்கல. பட் நிறையா பொருட்கள் நீங்கள் எருசலேம் போகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அந்த யூதர்கள் வாழக்கூடிய அந்த பகுதிகளில் இன்னும் அந்த மெனாரா ஒரு பெரிய கண்ணாடி கூண்டுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க. தங்கத்தால் செய்த அந்த மெனோரா பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்குது. எருசலேம்ல எங்கே தேவாலயம் இருந்ததோ அதை நோக்கி அதை ஃபேஸ் பண்ணி அதை வச்சிருக்கிறாங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மெனோரா, அதே மாதிரியான ஒரு மெனோரா பைபிளில் சொன்ன மாதிரியே செஞ்சு அங்கே வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும், மற்றதெல்லாம் நான் எதுவும் பார்த்தது இல்லை. சரி, அப்போது இதெல்லாமே அவங்க கொண்டு போயிட்டாங்க பாருங்க. இது எல்லாத்தையும் அன்னைக்கு ரோமர்கள் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் கொண்டு போனாங்க. இன்னைக்கு இந்த பொருளை காட்டிலும் இந்த பொருளுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு சில விஷயம். ஏன் இந்த பாம் ஆஃப் கீலேயாத், இந்த கீலேயாத்தினுடைய பிசின் தைலத்தை பற்றி நிறையா தீர்க்கதரிசிகளும் பேசி இருக்கிறாங்க. சில
முக்கியமான சம்பவங்களில் அந்த வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ், இதை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த டிஸ்ட்ரக்ஷனோட நம்ம படிக்க போகிறோம். ஏன்னா இது அழியும் போது அந்த செடியும் அழிக்கப்பட்டது. ஸோ அப்போ அந்த செடி ஏன் எனக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமா இல்லையா? ஸோ அதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்க, போன வாரம் அவங்களுடைய பாருங்க, இது கொஞ்சம் பாருங்க, இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் போன வாரம் பாருங்க, அவங்களுடைய திஷா பாவ் நிறைய பெரிய வீடியோ. ஸோ 1-2 பகுதிகள் மட்டும் உங்களோட பார்வைக்காக. இன்னும் அந்த தேவாலயத்தை நினைச்சு எப்படி அழுகுறாங்க பாருங்க. அந்த இங்கிலீஷ் ஒவ்வொரு வார்த்தை கேட்டீங்கன்னா நமக்கே கண்ணில் தண்ணி. ஏன் ஆண்டவரை மறந்தீர், எங்களை ஏன் ஆண்டவரை கைவிட்டீர்? Lord, return to us. எவ்வளோ தாந்தியா கேட்குறாங்க பாருங்க. Do not remember against us the iniquities of our forebears. May your compassion come quickly, for we are brought very low. Help us, O God of our salvation, for the glory of your name. Deliver us and atone our sins for your தேவாலயம் name's அப்படி தான் எரிஞ்சு அன்னைக்கு போச்சுங்கிற அடையாளமா அப்படி தத்ரூபமா பண்ணிருக்காங்க. Lost our glory and our crown, but your word stands forever, Lord, and your mercy does not go down. Tisha B'Av, the 9th of Av, the day of weeping and of prayer, the day we remember what was lost and place our hope in your care. From the spies of ancient desert days to the temples burning in the night, from exile through the darkened sea. இதுல இந்த மெனோரா and in the future days our sages say இதுல இருந்து அவங்களுடைய இருதயத்தினுடைய ஆதங்கம், வேதனை, ஆசை எல்லாமே என்னதான். to joy sublime. சரி, இதை முதல்ல கவனிக்கலாம். அடுத்தது இதிலிருந்து தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய முக்கியமாக அந்த தேவாலயத்திற்கு தொடர்புள்ள சில பொருட்களை பற்றி நம்ம படிக்கிறோம். இப்போ இதில் மெனோரா பார்த்தோம், அந்த பிரகாரங்களில் சில வச்சிருக்கிற பொருட்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் வச்சிருக்கிற பொருட்கள், மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆர்க் ஆஃப் த கவனன்ட் இல்லையா, அதெல்லாமே இருந்தது.
இதெல்லாம் இருந்து இன்னைக்கு ஒரு வேளை அவங்க கைக்கு இந்த இடம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, எருசலேம் கிடைச்சிருச்சு. அவங்களுடைய 2 தேவாலயமும் இருந்த இடம் இன்னைக்கு அவங்களுக்கு யூதர்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணிடுவாங்க, சந்தோஷமா அவங்க தேவாலயத்தை கட்டிடுவாங்க. ஆனா தேவாலயத்தை கட்டினாலும் ரொம்ப முக்கியம், அதுல அவங்கனால பலி செலுத்த முடியுமா இல்ல தூப வர்க்கங்களை காட்ட முடியுமானா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா ஆண்டவர் சில பிரமாணங்களை சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். ஆசாரியர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில வேலைகளை அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் மோசே மூலமா. அதெல்லாம் இருந்தா மட்டும்தான் இவங்க என்ன செய்ய முடியும், அந்த தேவாலயத்துக்குள்ள கொண்டு போய் அந்த வாசனை நிறைந்த பொருட்களை அவங்க தூப வர்க்கங்களை ஆண்டவருக்கு முன்பாக அந்த தேவாலயத்துல காட்ட முடியும். அப்ப இன்னைக்கு நாடு கிடைச்சிருச்சு, எருசலேமில் இருக்கிற ஒரு பகுதி கிடைச்சிருச்சு. ஸோ டெம்பிள் இன்ஸ்டிடியூட்ல நல்ல தரோவா ஸ்டடி பண்ணி எதெல்லாம் இழந்தாங்களோ அது எல்லா பொருட்களையும் வேதத்தின்படி எல்லாம் செய்து ரெடியா வச்சிருக்கிறாங்க. இடமும் கட்டாயம் அவங்க வாங்கிப்பாங்க. ஆனா இதை தவிர ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா த பாம் ஆஃப் கீலேயாத். அது அவங்களுக்கு தேவை. இந்த பொருள் 3வது தேவாலயத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க. இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். இது எப்ப இவங்க கைவிட்டு போச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னையிலிருந்து 1000 வருடங்களுக்கு முன்பாக கம்ப்ளீட்டாவே எரேஸ் ஆயிருச்சு. அதற்கு முன்பாகவே அடுத்த ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க கைவிட்டு போயிருச்சு, நிறைய அழிக்கப்பட்டுருச்சு. சிலதை யூதர்களே அழிச்சிட்டாங்க. ரோமர்களுடைய கைக்கு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அந்த தோட்டத்தை அவங்களே தீ வைத்து அழித்து விட்டார்கள். எதங்க, இந்த கீலேயாதுல இருக்கக்கூடிய அந்த பிசின் தைலம். ஸோ அது என்னது அப்படின்னு சொன்னா, அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு சின்ன செடி தான். அந்த பிளான்ட்டை பற்றி மட்டும் படிச்சுட்டு வேதாகமத்திலேருந்து அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா அந்த இன்சென்ஸ் அந்த தேவாலயத்தில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பாருங்க, அதை அவங்க ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 11 பொருட்களை அவங்க செலக்ட் பண்ணணும். 11 இன்க்ரீடியன்ட்ஸ். அந்த 11 இன்க்ரீடியன்ஸை செலக்ட் பண்ணி அதை நல்லா இடித்து பொடியாக்கி அதை என்ன செய்யணும், ஆரோன் வம்சத்தில் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியன் அதை இன்சென்ஸ் எடுத்துட்டு அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவர் போவார். அப்போ அதில் போகிறதுல முதல் ஐட்டம் என்ன, முதல் இன்கிரீடியன்ட் என்னன்னா பால்சம். அதுதான் த பாம் ஆஃப் கீலேயாத். அதை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு தோட்டத்தில் 5 விதமான அந்த செடிகளை வளர்த்துறாங்க. இது எல்லாமே இதில் சிலதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பொருட்கள் தான். அது எந்தெந்த நாடுகளில் கிடைக்குது, ஏன் ஆண்டவர் இந்த பொருட்களை எல்லாம் செலக்ட் பண்ண சொல்றாருங்கிறதையும் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னால் அதில் ஒரு மிகப்பெரிய சீக்ரெட் இருக்கும், அதில் ஒரு ரெவலேஷன் இருக்கும், அதில் ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டம் இருக்கும். ஆமேன். எதை எடுத்தீங்கனாலும் அதில் இயேசு கிறிஸ்து மறைந்திருப்பார், இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு இருக்கும், அவர் தரப்போகிற ரட்சிப்பு உள்ளடங்கி இருக்கிறோம். அப்போ பரிசுத்த தேவாலயத்துல காட்ட போகிற அந்த தூப வர்க்கத்துல எத்தனை ஐட்டம் கலந்துருக்கும்னு சொல்றாங்க, 11 ஐட்டம்ஸ் இருக்குமா, 11 இன்கிரீடியன்ஸ் அவங்களுக்கு தேவை. இப்போ இதுல சில செடிகள் இல்லவே இல்லை. சில செடிகள் என்ன ஆயிடுச்சு, காணாமையே போயிருச்சு, அழிஞ்சு போயிருச்சு, மறைஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு செத்து போன இருந்த ஒரு தேசத்தை கர்த்தர் உயிர்ப்பித்தார். செத்து போன ஒரு மொழி எபிரேய மொழி, அந்த மொழியை கர்த்தர் உயிர்ப்பித்து கொண்டு வந்தார். தேவாலயம் கட்டுனா இவங்களுக்கு தேவையான 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செத்து போன காணாம போன ஒரு செடியை மறுபடியும் கர்த்தர் உருவாக்கி கொண்டு வந்திருக்கான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதாங்க த பாம் ஆஃப் கீலேயாத். அதை தான் இன்னைக்கு நம்ம படிக்க போறோம். ரொம்ப ஒரு த்ரில்லிங்கான ஒரு சப்ஜெக்டும் கூட. அப்போ அந்த நாட்களில் பாருங்க, த ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் எது தேவைப்படுதோ இல்லையோ, ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ் அந்த ஆல்டருக்குள்ள போகும் பொழுது அந்த ஊழியக்காரனுக்கு அந்த ஆசாரியனுக்கு இந்த பொருட்கள் தேவை. ஸோ இங்க பாருங்க, இதுதான் ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்கு தி பாம் ஆஃப் கீலேயாத் எப்படி இருக்கும், சின்னதா ஒரு இதுல 2 விதமான பிரான்ச்சஸ் இருக்குமா. அப்போ இதுக்கு பாருங்க, இதில் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் செஞ்சு நிறைய பொட்டானிக்கல் நேம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதை ப்ரூவும் பண்ணிட்டாங்க, இதுதான் அந்த செடி அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தி ட்ரூ பாம் ஆஃப் கீலேயாத் அப்படிங்கிறது இந்த சென்டர்ல இருக்கு பாருங்க, இது ஒரிஜினல்.
இப்போ அவங்க இஸ்ரவேல் தேசத்துல அவங்க வளர்த்திட்டு வருகிற அந்த செடியினுடைய சில சாம்பிளிங்ஸ், சின்ன சின்ன ஒரு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு நிலக்கடலை சைஸ் தான் இருக்குமா, பீனட் சைஸ் தான் அது இருக்குமா. பட் இதிலிருந்து இது ரொம்ப விசேஷம் என்னன்னா, இதிலிருந்து ஆயில் எடுக்கிறாங்க. இந்த ஆயிலில் வச்சு தான் வேதத்தில் நம்ம படிக்கிற ராஜாக்களா இருக்கட்டும், தீர்க்கதரிசிகளா இருக்கட்டும், அவர்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாங்க. இதை வந்து அனாயிண்டிங் ஆயிலா யூஸ் பண்ணியிருக்கிறது எது அப்படின்னா, நம்ம எப்பவுமே மைண்ட்ல நினைச்சுப்போம் ஒலிவ எண்ணெய் மட்டும் நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனா இல்ல, தீர்க்கதரிசிகளையும் ராஜாக்களையும் அபிஷேகம் பண்றதுக்கு எதை பயன்படுத்தி இருக்கிறாங்க? இந்த பாம் ஆஃப் கீலேயாத். அப்போ அது பாருங்க, அந்த அந்த ஒரு கட்டு எடுத்து அதுல வந்து அந்த மர பிசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிசுனை எடுத்து அதை யூஸ் பண்றாங்க. இது அது மட்டும் இல்லை, இதுல ஏராளமான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. இது பல வகையில நம்ம என்ன பண்ணலாம், இதை யூஸ் பண்ணலாம். இந்த பல பிளான்ட்டை மட்டும் பற்றி ஃபஸ்ட்டு படிக்கிறோம். அடுத்தது வேதாகமத்தில் எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடுத்தது நம்ம பார்த்துடலாம். அப்போ இது பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமா, இது கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம், இது வளர்த்துறதும் கஷ்டமா. இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு க்ரோ திஸ் பிளான்ட். இதில் 2 விதமான அந்த கிளைகள் இருக்கு. ஒன்று பார்க்கும் பொழுது இதோடைய பார்க், அதோடைய கிளைகள் ஒன்று ரெட் கலர்ல இருக்கு, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியது அந்த இன்னர் பச்சை கலர்ல இருக்கு. அதுதான் நல்ல சுகந்த வாசனையை கொடுக்குது, நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குது. எப்படிங்க? நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குது. அப்போ அன்னைக்கு ஒரு சுகந்த வாசனை வந்தது அப்படின்னா சில பொருட்கள்லாம், இப்போ பட்டை, இதில் சின்னமனும் இருக்குது, பட்டை போடணும், சாஃப்ரன் போடணும், இப்படி நிறைய நம்ம அந்த பொருட்கள்லாம் நம்ம கூட பார்க்கலாம். இப்போ இந்த பொருள்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்கிற பொருட்கள், சில பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பொருளெல்லாம் எடுத்து அதை காய வச்சு நல்லா இடிக்கும் போது அதை தூபம் இடும்போது அது என்ன கொடுக்குது? நல்ல ஒரு அருமையான ஒரு வாசனையை கொடுக்குது. அது எங்கே யூஸ் பண்ணாங்க? தேவாலயத்தில் யூஸ் பண்ணாங்க. அது தேவாலயத்தில் யூஸ் பண்றது அது ஒன் ஆஃப் த பர்பஸ். அப்ப இந்த இடத்துல பார்க்கிறோம் அதோடைய ரெசினஸ் சாப், அதுல இருந்து வரக்கூடிய மர பிசின். ஸோ அதை வெட்டும் போது அதுல இருந்து என்ன கிடைக்குது? அந்த பிசின் கிடைக்குது. ரெண்டாவது அதுல இருக்கக்கூடிய பழம், அந்த பழம் எப்படி இருக்குது? சின்ன நிலக்கடலை சைஸ்ல இருக்குது. இது எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்க? எங்கெல்லாம் பெர்ஃப்யூம் தயாரிக்கிறாங்களோ, பெர்ஃப்யூம்ல எல்லாம் அதை யூஸ் பண்றாங்க. அடுத்தது இது பாருங்க, கிட்டத்தட்ட 70 ஃபீட் வரைக்கும் உயரமாக அது வளரும். இன்க்ளூடிங் யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல கூட இந்த மரம் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல இப்போ ஒரு பொட்டானிக்கல் நேம் எடுக்கும்போது அதுல ஒரு ஃபேமிலி இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்போ சில செடிகள் அந்த வெரைட்டியை சேர்ந்ததெல்லாம் ஒரு ஃபேமிலி இருக்கும். அந்த ஃபேமிலியிலிருந்து நிறைய அந்த தன்மையை கொண்ட பலவிதமான செடிகளும் மரங்களும் இருக்கும். அப்போ இது ஒரு விசேஷமான ஒரு பர்டிகுலரான ஒரு மரத்தை சார்ந்தது. இந்த மரம் அபூர்வமான மரம், பல இடங்கள்ல கிடையாது. இதுக்கு முன்பாக இருந்த வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, இந்த மரம் ரொம்ப ஸ்பெசிபிக்கா பிரத்யேகமாக யூதேயாவிலே காணலாம், இது யூதேயாவிற்கு சொந்தமான மரம் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இப்ப இதை பத்திலாம் நம்ம அடுத்தது வருவோம். இப்ப சில வசனங்களை நம்ம வாசிக்க போறோம். ஸோ முதல்ல இருந்து நம்ம வாசிக்கலாம். முதல்ல நம்ம இது எங்க பார்க்கிறோம் அப்படின்னா, ஆதியாகம புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 25வது வசனம். யோசேப்ப சகோதரர்கள்லாம் சேர்ந்து வித்துறாங்க. எந்த ஊருக்கு விற்கிறாங்க? எகிப்து தேசத்துக்கு விற்கிறாங்க. யார் கையில வித்தாங்க? இஸ்மவேலர்களுடைய கைக்கு வித்தாங்க. இப்ப இது யார் இந்த இஸ்மவேலர்கள் அப்படின்னு பார்க்கலாம். இவங்க எதுக்காக இந்த எகிப்து தேசத்துக்கு வந்துட்டு இருந்தாங்க? அப்ப அவங்கெல்லாம் வியாபாரிகள். ஸோ அந்த வியாபாரிகள் அவங்க வந்துட்டு இருக்கிறவங்க வழியில அவங்கள கண்டு அவங்களுடைய சொந்த சகோதரன் யோசேப்பு என்ன செஞ்சிட்டாங்க? பணத்துக்காக வித்துட்டாங்க. அப்ப அதை வாசிக்கலாம். பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும் போது இதோ கீலேயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கீலேயாத்திலிருந்து, ஃப்ரம் கீலேயாட், இதை நோட் பண்ணிக்கணும். அதனால தான் பாம் ஆஃப் கீலேயாத், கீலேயாத்திலிருந்து வருகிற. அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்த வர்க்கங்களையும் பிசின் தைலங்களையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த யூதர்கள் ஒரு பெரிய கம்யூனிட்டியா ஃபார்ம் ஆகுறதுக்கு முன்பாகவே இந்த செடி வியாபாரத்துல புழக்கத்துல இருந்திருக்கு. பாம் ஆஃப் கீலேயாதுங்கிறது பிசின் தைலம் வியாபாரத்துக்கு பயன்பட்டிருக்கு. சாலமோனுடைய காலத்துல சொல்றாங்க, தங்கத்தை விட விலை மதிக்கப்பட்டதாம்.
தங்கத்தை விட வெரி வேல்யூபிள் அண்ட் வெரி எக்ஸ்பென்சிவ். எல்லாரும் அதை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த நாட்கள்ல இருந்திருக்கு. அப்போ வியாபாரிகள் அதை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு முதல் தகவல். இங்க அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. எகிப்து தேசத்துல முக்கியமா எதுக்கு பயன்படுத்தினாங்க அப்படின்னா மம்மிஃபிகேஷன். ஸோ இப்போ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சரீரத்தை பதப்படுத்தி அதை ரொம்ப நாள் ஒன்றும் ஆகாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு, அழுகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, அந்த சரீரத்தை மம்மிஃபை பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 40 நாட்கள் பலவிதமான அந்த பெர்ஃப்யூமில் வச்சு அந்த பாடியை பலவிதமான பெர்ஃப்யூமை போட்டு அதை ப்ரிசர்வ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஐஸ் பாக்ஸில் கொண்டு போய் வச்சிடறோம். அன்றைக்கி அதெல்லாம் அந்த ப்ரொவிஷன்லாம் அவங்களுக்கு கிடையாது. அப்போ அந்த மம்மிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த மூளை பகுதிகள், அழுகக்கூடிய குடல் பகுதிகள், அந்த ரத்தம், தண்ணீர் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க, இந்த சின்ன துவாரத்தின் வழியாகவே எடுத்துருவாங்க. ஸோ மம்மிஃபிகேஷனுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ மூக்கு வழியாகவே அதை உறிஞ்சே எடுத்துருவாங்களாம். அப்படி அந்த நாட்களில் இருந்த மன்னர்களுடைய சரீரங்களை எல்லாம் பதப்படுத்தினாங்க. ஏன்னா எகிப்தியர்களுக்கு ஒரு பிலீஃப் இருந்தது, அவங்களுக்கு மறுபடியும் மறுஜென்ம வாழ்க்கை உண்டு, அவங்களுக்கு எப்போ வேணா உயிர் திரும்பி வரலாம். அதனால அவங்களுக்கு உயிர் வர்றதுக்கு அந்த உடம்பு தேவை. அதனால அந்த உடம்பு என்ன பண்ணாங்க, பதப்படுத்தி பத்திரமா வச்சிருந்தாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அதுக்கு முக்கியமான ஒரு இன்கிரீடியண்டா என்ன யூஸ் பண்ணாங்க, இந்த கீழையாத்தினுடைய பிசின் தைலத்தை அதற்கு பயன்படுத்தினாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நல்ல பெர்ஃப்யூம் நல்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதை பயன்படுத்தினாங்க. ஸோ அதை நம்ம பார்க்குறோம். இதுதான் முதல். இது ரெண்டாவது நம்ம பார்க்கும்போது 43ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். இங்கே யாக்கோபு தன்னுடைய மகன்களுக்கு சொல்கிறாரு, எப்பா நீங்கள்லாம் எகிப்தில் போய் இந்த பஞ்ச காலத்தில் நமக்காக தானியங்கள் வாங்க போறீங்க, அந்த ராஜாவுக்கு நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. அன்னோன் ரூலர், அது யாருன்னே அவங்களுக்கு தெரியல. ஆனால் அங்கே உட்கார்ந்துருக்கிறது யாரு தான், யாக்கோபினுடைய சொந்த மகனாகிய யோசேப்பு தான். அவர் தான் அந்த ஊரில் ராஜாவாக இருக்கிறாரு. ஆனால் அப்பாவுக்கு அதுவே தெரியல. அப்பா சொல்கிறாரு, நம்ம ஊரில் இருந்து ரொம்ப விசேஷமான விலை மதிக்க உள்ள சில பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் ராஜாவுக்கு கிஃப்டாக கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பார்க்கலாம் அந்த ஊரில் எதை கொண்டு போனாங்க அப்படிங்கிறது 11வது வசனம். அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலம். அவர் என்ன சொல்றாரு, உச்சிதமான வஸ்துக்கள், ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப ரேர் கமாடிட்டி. அந்த பொருள் அவர் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்றதே எதை தான் சொல்றாரு, இந்த பாம் ஆஃப் கீலேயாத் தான் சொல்றாரு, பிசின் தைலம். நான் சில பிபிடியில் காமிக்கிறேன். எபிரேய பைபிளில் அந்த வார்த்தைக்கு அது எப்படி அதை அழகாக அண்டர்லைன் பண்ணி அதை ப்ராமினெண்ட்டாக காமிச்சிருக்காங்கங்கிறதும் பார்க்கலாம். அப்போ இந்த தேசத்தினுடைய உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும், கொஞ்சம் தேன், கந்தவர்க்கங்கள், வெள்ளை போளம், தெரப்பிந்து கொட்டைகளும், வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போங்கள். அன்னைக்கு தங்கம் வெளி நம்மளாம் என்ன பண்ணிருப்போம், இதெல்லாம் இக்னோர் பண்ணிப்போம். என்னடா எல்லாம் ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் அனுப்புறாரு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா தங்கத்தை விட அது எப்படி இருந்தது, ஆமா, இட் வாஸ் வெரி வேல்யூபிள், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அப்ப ரெண்டாவது நம்ம பார்க்கிறோம், ஒரு மன்னனுக்கு ஒரு கிஃப்டா கொடுக்கறதுக்கு பயன்பட்டது இந்த பாம் ஆஃப் கீலேயாத். இது எதுக்காக நம்ம படிக்கிறோம், இந்த 2வது தேவாலயம் இடிக்கப்பட்ட சமயத்துல இந்த செடிக்கும் ஆபத்து வந்தது, அதுக்காக நம்ம படிக்கிறோம். அப்ப இது எதுக்கு இது எதுக்காக இன்னைக்கு இஸ்ரவேலர்கள் அந்த செடி அவங்களுக்கு தேவை, தேவாலயம் கிடைச்சாலும் பலி செலுத்துறதுக்கு அவங்களுக்கு சிகப்பு கிடாரி வேணும், அதையும் ரெடி பண்ணிட்டாங்க. இப்ப கூட ரீசண்டா ஒன்று குட்டி போட்டிருக்கு இல்லையா, அதோடைய பேரை பற்றின அர்த்தமும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உள்ளே போய் அந்த பலி செலுத்துறதுக்கு தேவையான சில பொருட்கள் வேணும், அது இயற்கையிலேருந்து அவங்களுக்கு கிடைக்கணும். அதில் ரொம்ப முக்கியமானது எதுங்க, இதெல்லாம் இன்னைக்கு மறுபடியும் விளைச்சல்ல பார்க்குறோம், மறுபடியும் அதை உற்பத்தி செஞ்சுட்டாங்க. அப்படின்னா ரொம்பவே 3வது தேவாலயத்துக்கு நெருங்கி வந்துட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால ஒவ்வொரு நாளும் படிக்க படிக்க ஏதோ நம்ம ரொம்ப ரொம்ப ஆண்டவரை ரொம்ப நெருங்கி வர்ற மாதிரி இருக்கு இல்லையா. சரி, அடுத்தது முக்கியமான ஒரு சம்பவம், சாலமோன் ராஜாவாகி தான் அவர் என்ன செய்யறாரு, மிகப்பெரிய தேவாலயத்தை கட்டுறார். அப்போ அந்த தேவாலயத்தெல்லாம் கட்டி அரண்மனையெல்லாம் கட்டி இவருடைய ஞானம் ஊரெல்லாம் பரவி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறாரு சாலமன், கிங் சாலமன்.
அவருடைய ஞானத்தை கேட்கறதுக்கு, அவருடைய பேச்சாற்றலை கேட்கறதுக்கு. அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்கள்ல இருந்தெல்லாம் ராஜாக்கள், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் வந்து என்ன செஞ்சாங்க, சாலமோனை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா வந்தாங்க. அப்படி ஒரு ஸ்திரீ வந்தாங்க. அவங்க பேர் என்ன? சேபா நாட்டு ராஜஸ்ரீ. அவங்களெல்லாம் நம்ம பார்த்தது இல்லையில. ஆனா இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிடுச்சுன்னு சொன்ன அந்த மரம், அந்த இன்னைக்கு மறுபடியும் உற்பத்தி செய்து அதை வளர்த்திருக்காங்க. அதுக்கு பேர் என்னன்னா ஷீபான் தான் வச்சிருக்கிறாங்க. அந்த மரத்துக்கு பேரு ஷீபா தான். அப்ப பாருங்க, அவங்க மறைஞ்சாலும் சரி, இவங்களை பத்தி நான் ஏன் படிக்கணும்? 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னையும் 120 தாலந்து பொன், மிகுதியான கந்தவர்க்கங்களையும் ரத்தினங்களையும் கொடுத்தாள். சேபாவின் ராஜஸ்திரீ ராஜாவாகிய சாலமோனுக்கு கொடுத்த அவ்வளவு கந்தவர்க்கங்கள் பிற்பாடு ஒரு காலம் வரவில்லை. இந்த கந்த வர்க்கங்கள்னு அவ்வளவுதான் நம்மளுடைய தமிழ் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த வசனத்தை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது பார்த்தா, இந்த ரபினிக்குடைய லிட்ரேச்சர்ல அவங்க சொல்றாங்க, சாலமோனுக்கு உயர்தரமான ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆஃப் இந்த கந்த வர்க்கங்களை கொண்டு வந்தாங்களாம். அது மட்டும் இல்லைங்க, சேபா நாட்டு ராஜஸ்ரீ அவங்க கொண்டு வரும்போது அவங்க வெறும் அந்த பிசின் தைலத்தை மட்டும் கொண்டு வரல, அதை பதப்படுத்தி அதோடைய விதைகளையும் கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த விதையை எடுத்துட்டு போய் சாலமன் என்ன செஞ்சாரு, எரிகோவிலையும் யூதேயாவிலும் என்கேதிங்கிற தோட்டத்திலையும் அதை போய் என்ன செஞ்சாரு, அதை போட்டு அந்த அந்த சீடெல்லாம் போட்டு அதை ஒரு பெரிய தோட்டமாவே மாத்தினார். அப்போ இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி யார்கிட்ட இருக்குன்னா அது இஸ்ரவேலர்கள் கிட்ட தான் இருந்தது. வேற உலகத்துல வேற எங்கேயுமே அதற்கு பின்பு ஒரு காலம் வரவில்லை. அப்போ சேபா நாட்டு ராஜஸ்ரீ கொண்டு வந்த கிஃப்ட்ல வந்து முக்கியமான ஒரு கிஃப்ட் எது? அவங்க கொண்டு வந்த அந்த கந்த வர்க்கங்கள். இது எல்லாமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது. சில செடிகள் எல்லாமே எதுக்கு பயன்படுத்துறாங்க? நல்ல நறுமணம் வீசக்கூடிய கந்த வர்க்கங்கள். அந்த பெர்ஃப்யூமை ப்ரிப்பேர் பண்றதுக்கான சில சீட்ஸு, அந்த கொட்டைகள், அந்த அந்த ப்ராடக்ட், அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருக்கு. அதுல இந்த ராஜஸ்ரீ என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. அதனாலதான் யூதர்களுடைய வரலாறை எழுதின ஜோசபஸ் அப்படின்னு சொல்றவர் சொல்றாரு, அவங்க கிங் சாலமனுக்கு என்ன பண்ணாங்க, நல்ல உயிரோட இருக்கக்கூடிய அந்த வேற, அந்த செடியை வந்து வேரோட கொண்டு வந்தும் கொடுத்தாங்க அப்படின்னும் அவர் ஒரு குறிப்பு எழுதியிருக்கிறார். ஸோ அதன் மூலமாக அவங்க கிட்ட என்ன இருந்தது, மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தை உருவாக்குனது யாரு? சாலமன். அதுல ஒரு சில காரியங்களை பத்தி சொல்லும்போது ஒருத்தர் ரொம்ப அழகா எழுதியிருந்தார். ஸோ அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, இது இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த ஸ்திரீ அவங்க கிட்ட இருந்து நாங்க பாருங்க அதை வாங்கின, அது அந்த அவங்க கிட்ட இருந்து வாங்கின அந்த கிஃப்டை போல வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு அவங்க அடிக்கடி என்ன செய்வாங்களா, அதை சொல்லிட்டே இருப்பாங்களாம். அதை சொல்லும் போதெல்லாம், அந்த செடியை பத்தி சொல்லும் போதெல்லாம் யாரை நினைவு கூறுறாங்க? அந்த குவீன் ஆஃப் ஷீபாவை நினைவு கூறுறாங்க. ஏசு சொன்னாரு, இந்த பெர்ஃப்யூமை பத்தி பேசும்போதெல்லாம் யாரை பத்தி பேசுவாங்க? மரியாதை பத்தி பேசுவாங்க. அதே மாதிரிதான் இந்த பாம் ஆஃப் கீலேயாதை பத்தி நம்ம பேசும்போதெல்லாம் என்ன, யாரை பத்தி நம்ம பேசுறோம்? ஸோ இந்த சேபா நாட்டினுடைய ராஜஸ்திரியை பத்தி பேசுறோம். ஸோ இது ஒருவேளை இது வந்ததுன்னா, they say also that we to this day owe the root of that balsam, அந்த செடி பால்சம், the root of that balsam which our country manifest, எங்க நாட்டில் இருக்குது இல்லையா, to this women's gift. நம்ம பைபிள்ல அந்த ஸ்திரீ அவங்க போய் கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதை எழுதியிருக்காங்க. அதை வந்து ரோம ஹிஸ்டாரியன், ஜூயிஷ் ரோமன் ஹிஸ்டாரியன் ஃபிளாவியஸ் ஜோசபஸும் தன்னுடைய புஸ்தகத்தில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கிறார். நானும் அதை எடுத்து என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜோசபஸ் புக் எடுத்து பார்க்கும்போது பார்த்தா அவர் ரொம்ப அழகாக அதை பற்றி டீட்டெயில்டாக எழுதியிருக்கிறார். எப்படியெல்லாம் அதற்கு பின்பாக நடந்தது, எப்படியெல்லாம் அதை கண்ணம் வைத்து அந்த தோட்டத்தை அபகரிக்க நினைச்சாங்க, அந்த செடியை எடுத்துட்டு போக நினைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இது ஒரு பக்கம். ஸோ அந்த நாட்களில் இதை வந்து ஒரு பெரிய மதிப்புக்குரிய ஒரு ராயல் ஒரு கமாடிட்டியா என்ன செஞ்சாங்க, அந்த நாட்கள்ல கருதுனாங்க. ஸோ இது எதற்காகலாம் பயன்படுத்துறாங்க? ரெண்டாவது, தீர்க்கதரிசி மூலமாக வெளிப்படக்கூடிய ஒரு முக்கியமான வசனம், எரேமியாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம்.
கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போனாள்? இப்ப இந்த இடத்துல எரேமியா வேதனையோடு சில காரியங்களை இந்த இடத்துல பேசுறார். அப்ப பேசும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா, ரொம்ப அழுகையோட ரொம்ப வேதனையோட சொல்ற ஒரு வார்த்தை. இது எல்லாருமே நிறைய இடத்துல இந்த வசனத்தை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த இடத்துல ஒரு காரியம் இந்த இந்த கீலேயாத்தினுடைய பிசின் தைலம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நல்ல சில சரீர சுகவீனங்களையும் சுகப்படுத்தக்கூடிய அதுக்கு அதோடைய வல்லமா பவர் அதுக்கு இருந்தது. ஸோ அந்த மாதிரி நிறைய காரியங்களுக்கு என்ன செய்தாங்களாம், தங்களுடைய சரீரத்தில் இருந்த சில காயங்களை ஆற்றும், உள்ளான புண்களை ஆற்றும் அப்படின்னு சொல்லி இந்த கீலேயாத்தை பற்றி சொல்லும்போது, சரீரத்தில் ஏதாகிலும் நமக்கு பாதிப்பு இருக்குன்னா, ஒரு பலவீனம் இருக்குன்னா அதை சுகமாக்குற தன்மை இதுக்கு இருந்தது. பட் இந்த இடத்துல இவர் பேசுறது சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை பற்றி பேசலை. இந்த இடத்துல அவர் சொல்றாரு, கீலேயாத்திலே பிசின் தைலம் இல்லையோ அப்படின்னா, அந்த பிசின் தைலம் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு? சுகமளிக்கக்கூடிய தன்மை கொண்டது. இல்லையோ, ரணவைத்தியனும் அங்கே இல்லையோ, ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சொஸ்தமடையாமல் போகிறாள். இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய அந்த காயம் என்ன அப்படின்னா, the wound of sin. பாவத்துல சிக்கிட்டாங்க ஜனங்க. பாவத்தை விட்டு அவங்களுக்கு வெளியே வருவதற்கு மனம் இல்லை. அப்போ என்ன அவங்க கிட்ட இருந்தது? தேவனுக்கு கீழ்ப்படிகிறத விட்டுட்டாங்க. டிஸ்ஒபீடியன்ஸ். அண்ட் they were very rebellious. ஆண்டவருக்கு எதிர்த்து போனாங்க. முரட்டாட்டம் உள்ள மக்களா மாறினாங்க. விக்கிரகத்துக்கு தங்களை கொடுத்தாங்க. அதான் போன வாரம் நம்ம பார்த்தோம். ஆண்டவர் அந்த தேவாலயத்தை அவர்கள் கையிலிருந்து பறித்ததற்கு மிக முக்கியமான காரணம் என்னங்க? விக்கிரகத்துக்கு தங்களை கொடுத்ததுனாலதான். இன்னைக்கு பார்க்கிறோம், 2000 வருஷத்துக்கு அப்புறமும் எப்படி அந்த தேவாலயத்துக்காக அழுது புலம்புறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படியே பைபிள் அப்படியே ரியாலிட்டியில பார்க்குற மாதிரி இருக்கு இல்ல? அப்போ இப்படிதான் அவங்க 2000 வருஷமா அழுகுறாங்க. இதை குறித்து அழுதுட்டே இருக்காங்க. இப்போ இங்கே பார்க்குறோம், இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றது என்ன? இந்த இடத்துல தன்னை ஆண்டவர் அந்த பாம் ஆஃப் கீலேயாத் அதற்கு தன்னை ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவரும் காயத்தை கட்டுகிற தேவன், அவர்தான் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிற கர்த்தர். யாத்ராவும் 15வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். அப்படின்னா இந்த இடத்துல எதை மென்ஷன் பண்றாராம்? ஐ ஆம் யுவர் பாம் ஆஃப் கீலேயாத். எப்படி உன்னுடைய காயங்களை அந்த பிசின் தைலம் சொஸ்தமாக்குமோ, அதுபோல உன்னுடைய மனக்காயங்களையும் நான் சொஸ்தமாக்குகிறேன். உன்னுடைய பாவம், ஆண்டவரால் மன்னிக்க முடியாத பாவம்னு ஏதாவது இருக்குங்களா? ஐயோ இது ரொம்ப பெரிய பாவம், இது ரொம்ப சின்ன பாவம், எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் நம்ம பாவத்தை உணர்ந்து ஆண்டவர் சமூகத்துல வரும்போது, ஏசப்பா இன்னைக்கும் அந்த பாவத்தை நமக்கு மன்னித்து நம்மை நீதிமானாய் மாற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உண்மை உள்ளவர். அவர் நம்மை ஸ்திரப்படுத்துவார். அப்படிதானே வசனத்தை நம்ம தியானிச்சோம். அவர் நம்மை ஸ்திரப்படுத்தி எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காக்கின்ற தேவன். அப்ப God is ready to heal our hearts. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றது என்னது? நானே உன் பரிகாரி. அது அப்ப அன்னைக்கு இதை எப்படி பயன்படுத்தினாங்களாம்? அப்போ ஒரு நோயிலிருந்து ஒரு பரிகாரத்தை தேடுறதுக்கு அன்னைக்கு இஸ்ரவேலர்களுக்கு பயன்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பிசின் தைலம் எதுங்க? இதுதான். அதை பற்றி படித்தா அது ஒரு எஸ்ஸே மாதிரி போகுது. அவ்வளோ வியாதிகளை பாருங்க. அதுக்கு ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி எல்லாம் இருக்கான். இனி அதெல்லாம் ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் என்னென்ன கண்டுபிடிப்பாங்களோ தெரியலை. அந்த மாதிரி எத்தனையோ குணமாக்க முடியாத வியாதிக்கெல்லாம் அது ஒரு மருந்தா இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படி அவ்வளோ ஒரு ப்ராப்பர்ட்டி, அதிலிருந்து ஆயில் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு நம்ம இதெல்லாம் பார்க்குறோம். அன்னைக்கு ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்னங்க? பாவத்தை விடு, நீ பாவத்திலிருந்து குணமடை. உனக்கு அது யாரால மட்டும்தான் முடியும்? இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் முடியும். ஆமேன். அடுத்தது தொடர்ந்து நம்ம வாசிக்கிறோம் 46ஆம் அதிகாரம் 11வது வசனம். எகிப்தை குறிச்சு. எகிப்துனாலே பவர், வல்லமை, அதை தான் சொல்லுவாங்க. வல்லமை, அதுகிட்ட இருந்த பணபலம், வெல்த், அதை பத்தி சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், எகிப்தின் குமாரத்தியாகிய கன்னிகையே, நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலம் வாங்கு. திரளான அவிழ்தங்களை நீ கூட்டுகிறது விருதா, உனக்கு ஆரோக்கியம் உண்டாகாது.
உங்ககிட்ட வந்து நிறைய பணம் இருக்கலாம், உங்ககிட்ட வந்து நிறைய வெல்த் இருக்கலாம், ஆனா உனக்கு இன்னைக்கு ஆரோக்கியம் வேணும், உனக்கு விடுதலை வேணும்னா யார் வேணும்? கீலேயாத்தின் பிசின் தைலமாகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொருவருக்கும் தேவை. உன்னுடைய சொந்த முயற்சியால நீ உன்னை நீதிமானாக்கிக்க முடியாது. எகிப்தே, நீ பெரிய வல்லரசு நாடா இருக்கலாம், உங்ககிட்ட எல்லா சௌக்கியங்களும் இருக்கலாம், ஆனா நீ என்ன செய்? நீ கீலேயாத்துக்கு போய் பிசின் தைலத்தை நீ வாங்கு. அப்போ அந்த ரட்சிப்புங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும். அது இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்திற்கு ஒப்பாயிருக்கிறது, அவருடைய அன்பிற்கு ஒப்பாயிருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு ஒப்பாயிருக்கிறது, அவருடைய கிருபைக்கு ஒப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அதே மாதிரி தான் சங்கீதம் 147வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 147ல ஆண்டவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்ன செய்யறாரா? சமீபித்து வருகிற தேவன். பாருங்க 3வது வசனம் 147:3. இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். காயங்களை கட்டுகிறார். அன்னைக்கு இந்த பிசின் தைலம் காயம் கட்டுவதற்கு பயன்பட்டது. அப்ப இன்னைக்கு நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், நம்முடைய காயங்களை அவர் சுமந்து கொண்டார். அதெல்லாம் நம்ம ஏசாயால நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அவர் நம்முடைய எல்லா பாவத்தையும் அவர் சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் யெகோவா ராஃபா. ஆமேன். அந்த யெகோவா ராஃபாங்கிறது எதற்கு ஈடாக நம்ம பேசலாம்? இந்த கீலேயாத்தினுடைய பிசின் தைலம். அப்படி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அப்போ காட் கேன் ஹீல் ஆல் த புரோக்கன் ஹார்ட்ஸ். அப்போ அதை நம்ம இங்க பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது கீலேயாத்துல பிசின் தைலம் இல்லையோ, உன்னை நீ சுகமாக்கிக்க கூடாதா? உனக்கு வாய்ப்பு இருந்தும் நீ என்ன செய்ய மாட்டேங்கிற? அதை நீ பயன்படுத்திக்க மாட்டேங்கிறியே, முரட்டாட்டம் பண்றியே அப்படின்னு இன்னைக்கும் அதே குரல் இன்னைக்கும் உலகம் முழுவதும் ஒலித்து கொண்டே இருக்கிறது. பாருங்க 51வது அதிகாரம் எரேமியா 51:8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 51:8. பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது, அதற்காக அலறுங்கள், அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள், ஒருவேளை குணமாகும். பாபிலோன் மேல சொல்லப்படுற நியாய தீர்ப்பு, த ஜட்ஜ்மெண்ட் ஆன் பாபிலோன், பாபிலோன் மேல சொல்லும் போது அந்த இடத்துல சொல்றாரு, சடுதியிலே விழுந்து தகர்ந்து போனது, அதை ஆற்றுவதற்கு என்ன போடுங்க? பிசின் தைலம். எங்கெல்லாம் பிசின் தைலம் வருகிறதோ அது எதை குறிக்கிறது? கீலேயாத்தினுடைய பிசின் தைலம். கீலேயாத்துல மட்டும்தான் அந்த பிசின் தைலம் வளர்ந்தது. அதுல முக்கியமான அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்கிரீடியன்ட் ராஜா கைக்கு வந்ததுக்கு யார் காரணம்? சேபா நாட்டு ராஜஸ்திரீ தான் முக்கியமான ஒரு காரணம். அப்போ ஒருவேளை அது குணமாகும். இப்படி இந்த பாம் ஆஃப் கீலேயாதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த வேதாகமத்துல. இப்போ பாம் ஆஃப் கீலேயாத், இப்போ இந்த பிரசன்டேஷனுக்கு நேரா நம்ம போலாம். பாருங்க, அன்னைக்கு இந்த ரோமர்கள் அந்த 60வது நூற்றாண்டுல கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்த பிறகு என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த பகுதி ரொம்ப சீக்ரெட்டாவே வச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ரோமர்களுடைய கஸ்டடிக்கு வந்த பிறகு இந்த ரோமர்கள் என்ன பண்ணாங்கன்னா, 2 முறை இந்த பட்டணத்தை ஜெயிச்சோம் அப்படிங்கிற அந்த வெற்றியை காண்பிக்கிறதுக்காக யூதேயாவிலிருந்து இந்த கீலேயாத்துல விளைஞ்ச இந்த செடி என்ன செஞ்சாங்களாம்? ரோமாபுரிக்கு கொண்டு போனாங்க. ஒன்னு பாம்பைங்கிற மன்னனுடைய தலைமையில ஒரு தடவை நடந்தது, 2வது வெஸ்பாசியன் சொல்லக்கூடிய மன்னனுடைய தலைமையில நடந்தது. 2 முறையும் இப்படி நடந்தது. அதற்கு ஆதாரமாக நிறைய வரலாற்று ஆசிரியர்களும் அந்த குறிப்பை எழுதி வைத்திருக்கிறாங்க. அவங்க வந்து மெனோரா கொண்டு போனாங்க, அது மட்டும் இல்ல அங்க தேவாலயத்துல இருந்த நிறைய பொருட்களை கொண்டு போனாங்க. அதுல ரொம்ப விலை உயர்ந்த பொருளா கருதப்பட்ட இந்த கீலேயாத்தினுடைய அந்த செடியும் என்ன செஞ்சாங்க? அதை கொண்டு போனாங்க. அதை வச்சு காசும் உண்டாக்குனாங்களாம். இப்ப நம்ம ரூபா நோட்ல முக்கியமானதெல்லாம் என்ன இருக்கும்? அதுல அச்சிடப்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் அந்த டேட்ஸ் மரம் அல்லது இந்த பால்சம் சொல்லக்கூடிய இந்த செடியினுடைய படத்தை போட்டே யூதேயா காலகட்டங்கள்ல அங்க வசித்த எல்லாருடைய நாட்கள்ல இப்படி ரோமானியர்கள் வந்து ஒரு காசு என்ன செஞ்சாங்க? வெளியிட்டாங்க. அப்போ ஒரு காசுல வந்து அந்த ஒரு படம் உட்கார்ற அளவுக்கு அது எப்படி இருந்தது? ரொம்ப முக்கியம் வாய்ந்த ஒரு செடியாக அன்னைக்கு இருந்தது.
ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அது ஒரு ஹிஸ்டாரிக்கலாக ஒரு மெடிசின் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராமினன்ட் பிளேஸில் இருந்தது. ஸோ 69 to 70 அதை பிளின்லி அப்படின்னு சொல்லக்கூடிய இவரும் ஒரு ரோம ஒரு வரலாற்று ஆசிரியர்னா யாரு? ஹிஸ்ட்ரி எழுதுறவங்க. இப்போ எல்லா காரியத்தையும் இது சரியா, எது உண்மை, எது தப்பு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை அவங்க எழுதி வச்சுட்டு போனாங்க. அப்போ பரிசுத்த வேதாகமத்தை இன்னைக்கு அதுக்கு எக்ஸாக்டா ஒரு எவிடென்ஷியல் ப்ரூஃபா இன்னைக்கு வெளியில இருக்கக்கூடிய ஒரு சோர்ஸ் என்னது? இவங்கெல்லாம் எழுதி வச்சுட்டு போனதா. இப்ப பைபிளை காட்டிலும் இன்னும் இதுக்கு ரிலவெண்டா நிறைய ப்ரூஃப் என்ன பண்றாங்க? அவங்களும் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நம்ம இப்ப வாசிச்ச வசனங்கள். இந்த ஒரு வசனத்தையும் எசேக்கியேல் 27:17 அதையும் வாசிச்சிடலாம். பாருங்க, இது பாருங்க, முக்கியமாக நான் அதில் அந்த ஆர்டிக்கிள் படிக்கும்போது படித்தேன். யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடியது, அது எல்லாத்தையும் ஹீல் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இதுக்கு இருந்துதான். இப்போ அதை விட நிறைய கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆன்டி கேன்சரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது பாருங்க. வாயில் வரக்கூடிய அல்சரை க்யூர் பண்ணக்கூடியது தன்மைகள் அதில் இருக்கு. வயிற்று சம்பந்தப்பட்ட என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை ஹீல் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி அதுக்கு அந்த செடிக்கு இருக்கான். அந்த மாதிரி நிறைய, வெறும் நம்முடைய சரீரத்தின் மட்டுமல்ல, ஆண்டவர் விரும்புகிறது நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். அதில் தான் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அவர் கவனம் செலுத்துகிறார். பாருங்க, இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு மெடிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடியது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல் எகிப்து நாட்டில் என்ன பண்ணுறாங்க? அந்த சரீரங்களை பதப்படுத்துறதுக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க. அதை அவங்களும் அவங்களுடைய எழுத்தாளர்கள் எழுதும்போது அதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஜோரி, இந்த ஜோரி அப்படின்னு டிசோரி இந்த வார்த்தையை தான் பாம் ஆஃப் கீலேயாதின் பிசின் தைலம்னு நம்ம சொல்றத எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ எங்கெல்லாம் டிசோரின்னு வருதோ இந்த வார்த்தை எதை குறிக்குதுங்க? அது இந்த கீலேயாத்தினுடைய பிசின் தைலத்தை குறிக்குது. சரி, இப்போ இது பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு சீடு, அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சீடு. ஸோ தோரா முழுவதும் நம்ம பார்க்குறோம். இந்த கீலேயாத்தில பிசின் தைலம் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் டிசோரி அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இதை எதோட ஒப்பிடுறாங்கன்னா, காமிஃபோரா கீலேயாடெனெசிஸ் அந்த ஃபேமிலி பேர், அந்த பொட்டானிக்கல் இருக்கக்கூடிய நேம். ஸோ இது எல்லாத்தையும் எங்கே இருந்தது? அன்னைக்கு ராஜாவுக்கு சொந்தமான தோட்டம் எரிகோவிலும் என்கேதியிலும் இருந்தது. அங்கே என்ன இருந்தது? அதனால தான் அந்த கந்த வர்க்கங்கள் கொண்டு வருது. நம்ம உன்னத பாட்டில எல்லாம் நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா, சூழமித்தியால் சொல்லும் பொழுது அது எல்லாமே சாலமோனுடைய தோட்டத்திலிருந்து அது வாசனை வருகிறது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்படி ஒரு வாசனை கொண்ட அந்த செடிகளை வைத்திருந்தவர் அவர்தான். ஸோ பாம்பையுடைய காலத்தில் தான் என்ன பண்ணாரு? ரொம்ப புரிஞ்சுக்கிட்டாரு, ஓ இதுக்கு நிறைய விலை இருக்கு போல அப்படின்னு அவர் என்ன பண்ணாரு? அப்படியே அதை தீ வச்செல்லாம் அழிக்கல, நிறைய வேரோட கொண்டு போய் அவருடைய ஊருக்கே கொண்டு போயிட்டார். அந்த மாதிரிலாம் அவங்க பண்ணாங்க. கிளியோபெட்ராவை பற்றி சொல்லும்போது நிறைய பேர் இன்னைக்கும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பற்றி பேசும்போது கிளியோபெட்ரா பற்றி பேசுவாங்க. அப்போ தான் அவங்க ஒரு காரியம் சொல்கிறாங்க. மார்க் ஆண்டனி என்ன செஞ்சாராம்? எரிகோவில் இருக்கக்கூடிய இந்த கீலேயாத்தின் இந்த செடிக்காகவே வந்தாராம். அன்னைக்கு கிங் ஏரோது ஹெராட் த கிரேட் இருந்தார் இல்லையா, அந்த அவருடைய காலத்தில் இந்த முக்கியமாக இந்த தோட்டத்தை இவர் வாங்கினாராம். ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகமான விலையை திரும்ப ஏரோது கொடுத்து தான் வாங்கினாராம். அதிலிருந்து கிளியோபெட்ராவுக்கு நிறைய பெர்ஃப்யூமு, காஸ்மெட்டிக்ஸ் அது எல்லாத்தையும் அவங்க உண்டாக்குனாங்களாம். அப்போ கீலேயாத்தினுடைய இந்த தைலத்தினால நல்ல நம்மளுடைய அலங்கார பொருட்களையும் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களையும் தயாரித்தார்கள். அதுவும் இருக்கு. அப்போ இதுக்கு எத்தனை விதமான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ அது ஒரு குறிப்பு எகிப்தியர்களுடைய எழுத்தாளர்களும் எழுதி வைத்திருக்கிறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் ஆனது எப்போ அப்படின்னா 70வது நூற்றாண்டில் கம்ப்ளீட்டாக ஒரு பெரிய டிஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த யூதர்கள் அவங்களே அதை எரிச்சிட்டாங்க. ஸோ எல்லாத்தையும் இந்த ரோமுக்கு அவங்க கொடுக்க விரும்பலை. இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் அதை விரும்பலை அப்படின்னு சொன்னால், அதை நம்ம வாசிக்கிற இதுக்கு பேர் கெத்தோரெத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பரிசுத்த ஸ்தலத்தில் அவங்க உபயோகிக்கிற அந்த இன்சென்ஸ், அந்த தூப வர்க்கம், அதுக்கு பேர் என்னங்க? கெட்டோரெட். KETORET கெட்டோரெட். ஸோ இது எதுக்கு? இது ஹோலி அனாயிண்டிங் ஆயில். ஸோ நம்ம பரிசுத்த தைலம் அதை தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள்.
இது யாருக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க? ராஜாக்களுக்கும் பிரதான ஆசாரியர்களுக்கும் பயன்படுத்துவாங்க. இதுல எத்தனை இன்கிரீடியன்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்ன 11 யூஸ் பண்ணுவாங்க. ஹட்சோரி இது முதல்ல இருக்கக்கூடிய ஐட்டம். ஹட்சோரின்னு சொல்லக்கூடியது இந்த பால்சம்ல இருந்து எடுக்கிறது தான். இது ஆசரிப்பு கூடாரமா இருக்கட்டும், தேவாலயமா இருக்கட்டும், 2 இடத்துலயுமே இது பயன்படுத்தப்பட்டது. ஸோ இப்ப பார்க்கலாம் இது எப்படி அவங்க யூஸ் பண்ணாங்க, உள்ள போகும்பொழுது எப்படி எல்லாம் அவங்க பண்ணாங்க. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை முதல்ல நம்ம வாசிக்கலாம். ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியில் சேர்ந்து மரித்து போன பின்பு. அப்ப ஆரோனுடைய குமாரர் எதனால மரித்து போனாங்கன்னு தெரியுமா? அந்நிய அக்கினி அவங்க என்ன செய்தாங்க? அவங்க கொண்டு வந்தாங்க. இப்ப நம்ம இந்த ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடி பார்க்க போறோம். அப்போ அந்நிய அக்கினிய கொண்டு வந்தாங்க. அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிக்கலாம். கர்த்தர் மோசேயை நோக்கி அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. ஆரோனின் 2 குமாரர், ஆரோனுடைய 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, கிருபாசனத்தின் மேல் ஒரு மேகத்தில் நான் காணப்படுவேன். போதும், இந்த அவங்களுடைய சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கலாம். சோ நாதாப் வாசிங்க, எடுத்திருந்தேன். 10:1 வாசிங்க. 10:1-2 வசனத்தையும் வாசிக்கலாம். ஆரோனின் குமாரராகிய நாதாபும் அபியுவும் தன் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்னியையும் அதின் மேல் தூப வர்க்கத்தையும் போட்டு, கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அந்நிய அக்னியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அக்கினி கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு அவர்களை பட்சித்தது. அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியில் செத்தார்கள். இப்ப ஆரோனுடைய குமாரர்களை பத்தி பார்க்கும்போது தூப கலசத்தை எடுக்கிறாங்க. அதுல என்ன போட்டாங்க? அக்கினியும் அதின் மேல தூப வர்க்கத்தையும் அதை போட்டார்கள். இவ்வளவுதான் அவங்க செஞ்சாங்க. அப்படின்னா ஏதோ ஒரு ஆண்டவர் கற்றுக் கொடுக்காத முறைமையின்படி என்ன செஞ்சிட்டாங்க? இந்த பிரீஸ்ட் செஞ்சிட்டாங்க. ஸோ வாசிக்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 34வது வசனம். 30ஆம் அதிகாரம் 34வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, சுத்த வெள்ளை பொல்லமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுத்து தைலக்காரன் செய்கிறது போல அதற்கு பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூப வர்க்கமாக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் இங்க கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்டளையை பாருங்க, எப்படி ஆண்டவர் உருவாக்கணுங்கிறத அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, மோசையை நோக்கி நீ என்ன செய்யணும்? சுத்த வெள்ளை போலமும் குங்கிலியமும் அல்பான் பிசினுமாகிய கந்த வர்க்கங்களையும் சுத்தமான சாம்பிராணியையும் நீ சம நிறையாக எடுக்க வேண்டும். ஈக்குவல் குவாலிட்டியில நீ எடுத்து தைலக்காரன் செய்யறது போல என்ன செய்யணும்? பரிமளமேற்றி துப்புரவான பரிசுத்த தூபவ. அப்படிதான் யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் த ஹோலி இன்சென்ஸ். நீ என்னுடைய சமூகத்திற்கு வருவதற்கு முன்பாக நீ இப்படிதான் என்ன செய்யணும்? கொண்டு வரணும். பாருங்க, இப்போ லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 12, 13, இப்போ 11லேருந்து வாசிக்கலாம். இது என்னன்னா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நம்ம ஒரு சில பொருட்களை பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் அவங்களுக்கு எத்தனை இன்கிரீடியன்ஸ் கொடுத்துருக்கிறதா அதில் எழுதப்பட்டிருக்கு? யூதர்களுடைய தோராவில் 11 இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எல்லாத்தையும் நீ சம அளவா எடுத்து அதை நீ என்ன செய்யணும்? பரிசுத்த தூபமாக்கி தான் நீ என்ன கொண்டு வரணும்? நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீ வரணும். பாருங்க, 36வது வசனத்தை யாத்ரா 30 நம்ம 34லேருந்து வாசிச்சோம். 36ல் அதில் கொஞ்சம் எடுத்து பொடியாக இடித்து, ஸோ எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யணும்? நீ அதை நல்லா கிரைண்ட் பண்ணணும், அதை பொடி பண்ணணும். பொடி பண்ணி நான் உன்னை சந்திக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கும் சாட்சி சந்நிதியில் வைப்பாயாக. அப்போ அந்த பொடியை கூட எவ்வளோ ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சந்திக்கிற இடத்துல எப்படி வரணுங்கிறத அவர் கற்றுக் கொடுக்கிறார். அது உங்களுக்கு மகா பரிசுத்தமா இருக்க கடவது. இந்த தூப வர்க்கத்தை நீ செய்ய வேண்டிய முறைமையின்படி உங்களுக்காக செய்து கொள்ளலாகாது. நீ அப்படின்னு என்ன அர்த்தம்? இஷ்டப்படியெல்லாம் நீ செய்ய முடியாது. இன்னைக்கு இஷ்டப்படியெல்லாம் ஆண்டவர் ஆராதிக்கிறோம்ல.
இன்னைக்கு ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படுமா? இல்லை. அன்னைக்கு பாருங்க எவ்வளோ ஒரு கட்டுப்பாடோட ஆண்டோர் கொடுத்துருக்கிற பிரமாணங்களுக்கு அவங்க கீழ்ப்படிந்து ஆண்டோர் கற்றுக் கொடுத்ததின்படி அவங்க அந்த இன்சென்ஸை கிரியேட் பண்ணி கொண்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லாமே கிருபைங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு மாடர்ன் சொசைட்டி இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கலாம், இன்னைக்கு காலங்கள் உருண்டு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்தம் மாறுமா? அவர் விரும்புகிற பரிசுத்தம் மாறுமா? அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிற கர்த்தர். அதைத்தான் வேதத்துல வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தத்தை சிநேகிக்கிறார். அப்ப ஆண்டவரை சந்திக்க வரும்போது பரிசுத்த அலங்காரத்தோட பயபக்தியோட ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தோட எல்லாரும் வரணும். அதை முதல்ல சபை கற்றுக்கொள்ளணும். நம்ம அடுத்த சந்ததிக்கு அதை சொல்லி கொடுத்துட்டு போகணும். இன்னைக்கு நம்ம இஷ்டம் போல ட்ரெஸ் பண்ணலாம், இஷ்டம் போல வரலாம், இஷ்டம் போல நம்ம ஆடலாம், இஷ்டம் போல பாடலாம், என்ன பாட்டை வேணா பாடலாம்னா அது எப்படி ஆண்டவர் ஏற்றுக்கொள்வார்? இதுல ஆண்டவர் சொல்றாரு, ஓ இஷ்டப்படி நீ செய்யற அந்த பவுடரை கூட கொண்டு வராதன்றார். நான் உனக்கு எந்த அளவுல எடுக்கணும், எந்தெந்த பொருளை எடுக்கணும்னு சொல்றனோ அந்த பொருளை தான் நீ எடுக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் ஸ்லைடு மட்டும் இருந்தா கொஞ்சம் போடுங்க. அந்த இன்கிரீடியன்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்லைடு பாருங்க. ஆண்டவர் அவ்வளோ இன்கிரீடியன்ஸை ரொம்ப அழகா அவங்களுக்கு நேர்த்தியாய் கொடுத்திருக்கிறார். இதை என்ன செய்யணுமா? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகும்போது பாருங்க, பிரதான ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, அதுல வெறும் அந்த நேம்ஸ் மட்டும் இருக்கும். பாருங்க எவ்வளோ இது ஆண்டவர் பாருங்க எவ்வளோ இதெல்லாம் அவங்களோடதுல இருக்கு. இதுல 5 இப்போ ஒரே தோட்டத்துல விளையுது. சரி, வேகமா போகலாம், நமக்கு டைம் வேகமா போயிட்டே இருக்கு. இதற்கு ஒப்பானதை முகருகிறதற்காக செய்கிறவன் தன் ஜனத்தில் இராதபடி அறுப்புண்டு போக கடவன். அப்ப அதனாலதான் இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் நாதாபும் அபியும் அந்த இடத்துல உடனடியாக செத்து விழுந்தார்கள்? ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க இஷ்டப்படி தூப வர்க்கத்தை கொண்டு வந்தாங்க. அவங்களுடைய காரியத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது they brought their own thing, not according to the commandment of the Lord. ஆண்டவர் சொன்ன சட்டத்தின்படி கொண்டு வரல, அவங்களுக்கு தோன்றினபடி கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு தோன்றின அக்கினியா கொண்டு வந்தாங்க, அவங்களுக்கு பிடிச்ச தூப வர்க்கத்தை கொண்டு வந்தாங்க. கர்த்தர் அவர்களை அந்த சன்னிதானத்திலே அடித்து போட்டார். அதனாலதான் 16ஆம் அதிகாரம் லேவியராகமம் 1 வசனத்தை ஆரம்பிக்கும் போதே ஆரோனின் 2 குமாரர் கர்த்தருடைய சந்நிதியிலே சேர்ந்து மரித்து போன பின்பு இனிமேல் இப்படிப்பட்ட மரணம் வராதபடிக்கு இப்ப ஆண்டவர் சொல்றாரு. இப்ப நம்ம பாக்குறோம் எல்லா ஜனத்துக்காக அவங்க என்ன செய்யறாங்க? பாவ நிவாரண பலிய மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரதான ஆசாரியன் போய் செலுத்தணுங்க. அப்ப எப்படி போணுமா? இப்ப வாசிக்கலாம். அதே 16ஆவது அதிகாரம் 11, 12, 13 வசனத்தை வாசிக்கலாம். பின்பு ஆரோன் தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்யும்படி தன்னுடைய பாவ நிவாரணத்துக்கான காளையை கொண்டு வந்து அதை கொன்று கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் மேலுள்ள நெருப்பு தணலினால் தூப கலசத்தை நிரப்பி பொடியாக்கப்பட்ட சுகந்த தூப வர்க்கத்திலே அதுல முதல் ஐட்டமா எது? the balm of Gilead. அப்ப இன்னைக்கு அவங்க தேவாலயம் கிடைச்சாலும் உள்ள போகணும்னு அவங்களுக்கு என்ன தேவைங்க? இந்த தூப வர்க்கம் அவங்களுக்கு தேவை. அதுக்கு என்ன வேணும்? கீலேயாத்தினுடைய பிசின் தைலம். அதுல இருந்து அவங்க எடுக்கக்கூடிய அந்த கொட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பவுடர் அவங்களுக்கு வேணும். அதுல இருந்து தான் அவங்க என்ன ப்ரிப்பேர் பண்ணணும்? அந்த தூப வர்க்கத்தை கொண்டு போய் அவங்க காட்டணும். தன் கைப்பிடிகள் நிறைய எடுத்து திரைக்கு உட்புறமாக கொண்டு. அப்போ திரைக்கு உட்புறமாகனா அது என்ன இடம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீ போகணும்னா உன் கைக்கு இந்த பொடி இருக்கணும். இந்த 11 ஐட்டத்துல கொடுத்திருக்கிற பொடிகள் ரொம்ப ரொம்ப அவசியம். பாருங்க எந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தையும். இதை செய்யாததுனால யார் அடிக்கப்பட்டா? நாதாபும் அபியும் அடிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு இந்த பொடியை எடுத்துட்டு என்ன செய்யணும்? வருஷத்துக்கு ஒரு முறை பாவ நிவாரண பலியாக கொண்டு போகணும். இந்த இடத்துல தான் இந்த 11 ஸ்பைசஸை பத்தி சொல்லும் போது இந்த 11 ஸ்பைசஸும் இஸ்ரேல்ல கிடைக்குமானா கிடைக்காது. அப்ப எங்க கிடைக்கும்? சும்மா நான் கொஞ்சத்தை எடுத்து படிக்கும் போது பார்த்தா பால்சம், அந்த பாம் ஆஃப் கீலேயாத் அப்படிங்கிறது இன்னைக்கு என்கேதி இஸ்ரேல்லையே அவங்களுக்கு கிடைச்சது. அடுத்தது கால்பனும் அப்படின்னு சொல்றது அது பெர்ஷியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் தேசத்துல.
அடுத்தது வாசனை நிறைந்த அந்த பிராங்கின்சென்ஸ் சொல்றது அரேபியா தேசத்துல கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். மிர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஏமென் நாட்டிலிருந்து, சொமாலியா, எத்தியோப்பியா அந்த பகுதிகளில் இருந்து கிடைக்கக்கூடியதா. அடுத்தது கிளவுஸ், அது என்ன, கிராம்பு, அது எங்க கிடைக்குமா, முக்கியமா இந்தோனேஷியா. பட்டை நம்ம இந்தியா, ஸ்ரீலங்கா, சதர்ன் சைனா இப்படிப்பட்ட பகுதிகள். சாஃப்ரன் சவுத் வெஸ்ட் ஏஷியா, முக்கியமா ஹிமாலயாஸ். இப்படி அதுல சொல்லப்படுகிற ஒவ்வொரு பொருளுமே ஒவ்வொரு தேசத்திலிருந்து கிடைக்கக்கூடியதான், ஒவ்வொரு ஊர்ல இருந்து கிடைக்கக்கூடியதான். அப்ப இந்த பொருளெல்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி அவங்க என்ன செய்யணும், இடிச்சு அதை பொடியாக்கி அதை கைப்பிடி நரைச்சி எடுத்துட்டு அதை தூப வர்க்கமா என்ன செய்யணும், ஆசாரியன் உள்ள கொண்டு போக வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள போகும் பொழுது அந்த ஆசாரியன் தன்னுடைய ஜனத்திற்காக மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ரெப்ரசன்ட் பண்ணி அதை பொடியாக எடுத்து கொண்டு போனான். இயேசு கிறிஸ்து மரித்த பொழுது அவர் ஒருவருக்கா மரித்தார், ஒரு ஜனத்துக்கா மரித்தார், இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமா மரித்தார். அவர் உலக இரட்சகராக எல்லாரையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்க பரலோகத்தினுடைய பிரஜைகளாக மாற்றுவதற்கு தன்னையே தூப வர்க்கமாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. So all the 11 spices tell that it comes from across the world, from different parts of the world. அப்படி அந்த அதை ஆண்டவர் பாருங்க என்ன அழகா அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். அந்த இடத்துல போய் நீ தூபம் காட்டும் போது இது எல்லா ஜனத்தினுடைய பாவங்களுக்காக ஏறெடுக்கப்படுகிறது அப்படின்னு அர்த்தமா. பாருங்க, அந்த இன்சென்ஸ்ல கூட எவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தத்தை வச்சிருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள போகும்போது அந்த பிரதான ஆசாரியன் முழுமையாக ஒரு வெண்மை நிறைந்த ஒரு ஆடையை அணிந்து அங்க போய் அதை எல்லாருடைய பாவ நிவாரணத்திற்காக அந்த பலி செலுத்தும் போது அந்த பாருங்க, அந்த ஒவ்வொரு செடி ஒவ்வொரு இடத்துல அந்த மண்ணுல அழுக்குல விளையக்கூடிய செடி, அதிலிருந்து எடுத்து அதை உருவாக்கி அதை பொடியாக்கி அதை அந்த இடத்துக்குள்ள கொண்டு வராங்க. ஸோ அந்த இடத்துக்குள்ள போகும்போது முக்கியமான ஒரு இடத்துக்குள்ள போகும்பொழுது அவர் யாரை ரெப்ரசன்ட் பண்றாரு, அவர் முழு உலகத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணி அந்த பிரதான ஆசாரியன் நிற்கிறார். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்தவராக நமக்காக அவர் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்தணும். அப்போ அதே போலதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இன்னைக்கு உலகத்துல ஏராளமான ஜனங்கள் இன்னும் பாவத்துல வாழ்றத நம்ம பார்க்கிறோம். எல்லாரும் ஆண்டவர் பட்சமா திரும்பி வரணும். பாருங்க, இன்னைக்கு அந்த என்கேதி அந்த தோட்டத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப்பு பிபிடிக்கு போகலாம். பாருங்க, இப்போ அவங்களுக்கு இதுதாங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரி. இது என்னன்னு கேட்டிங்கன்னா 1980s அந்த டைம்ல நிறைய ஆர்கியாலஜிஸ்ட், அதாவது ஆராய்ச்சியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு ஒரு பெரிய ஒரு குகையை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா எக்ஸ்கவேட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் வாடி எல் மாக்கூக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வனாந்திரத்தில், யூதேயாவில் இருந்த ஒரு வனாந்திரத்தில் எரிகோக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதை கண்டெடுத்திருக்கிறாங்க. அங்கே பார்க்கும்போது நிறைய அந்த வேண்டாத பொருட்களுக்குள்ள நிறைய பொருட்களை எடுத்துட்டு அது என்னன்னு எல்லாத்தையும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 2 சென்டிமீட்டர் அளவில் ஒரு விதை கிடைச்சிருக்குதுங்க. இந்த விதைய 20 வருஷமா அப்படியே வச்சிருந்துருக்குறாங்க, 20 இயர்ஸா அப்படியே வச்சிருந்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா, அப்புறம் ஒரு 2 பேர் பயாலஜிஸ்ட் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இதை எடுத்து இதில் சேர்த்த வேண்டிய சில என்சைம்ஸ் எல்லாம் சேர்த்து இதை டெஸ்ட் பண்ணி இதை அவங்க விளைச்சலுக்கு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இது கிட்டத்தட்ட 5 வாரத்தில் இது முளைச்சி வெளியே வந்துருச்சு, செடி முளைச்சி வெளியே வந்துருச்சு. அப்போ சரி, இந்த விதை எத்தனை காலத்துக்கு முன்பாக இருந்த ஒரு விதை அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட இது 1000 வருடம் பழமையான சீடுங்களாமா. இப்போ கண்டெடுத்த இந்த விதை 1000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ சில விதைகளை அவங்க பதப்படுத்தி இருக்கிறாங்க. இது அந்த அந்த குகை எப்படிப்பட்ட குகையா இருந்திருக்குன்னா, எவ்வளோதான் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் மாறினாலும் ஒரு மாடரேட்டான ஒரு கிளைமேட் அந்த ஒரு வெதரை டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டே இருந்திருக்குது. ஆண்டவர் ஒரு நாள் இல்லை 2 நாள் அல்ல, 1000 வருடங்களுக்கு முன்பாக தோட்டம் அழிக்கப்பட்டுருச்சு. ஆனால் ஒரு நாள் இது கட்டாயம், இது தேவை, இது வளரணும்னு சொல்லி 1000 வருஷத்துக்கு முன்பாகவே கர்த்தர் அந்த விதையை எப்படி பதப்படுத்தி இருக்கிறாரே. ஆண்டவர் நம்மளை மறப்பாரா?
நம்மளை கொண்டு கர்த்தர் எவ்வளோ அழகான திட்டங்கள் ஆண்டவர் வைத்திருப்பாரப்பா. அவர் அதிசயமானவர். அதில் நிறைய ஃபர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணி அதை கொண்டு போய் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு கண்ட்ரோல்டு என்வாயன்மெண்ட்டில் அது என்ன செஞ்சுருக்குறாங்க, அந்த விதையை கொண்டு போய் விதைச்சிருக்கிறாங்க. 5 வாரத்தில் அது பூமியை பிளந்துட்டு ரொம்ப அழகாகவே விளைஞ்சு வந்துருச்சுங்க. இதை பாருங்க, அது கிட்டத்தட்ட இப்போ வந்து 10 feet டால்ல இருக்குதாமா. சரி, இது என்ன மரம்னு யாருக்குமே புரியல. இது வளர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் இதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது பார்த்தா திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பாம் ஆஃப் கீலையாதுன்னு வெளிவந்திருக்கு ரிசல்ட். ஏன்னா இந்த மரங்கள் சில நாடுகள் அமெரிக்காவிலையும் இருக்குது. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் எத்தனை வருஷம் கழிச்சு அந்த விதைய அந்த என்னங்க ஒரு 2 சென்டிமீட்டர் அது எங்க கடந்ததோ தெரியல அந்த குகைக்குள்ள, அது என்ன அழகா ஆண்டவர் கொண்டு வந்து இன்னைக்கு அது பாருங்க. இப்ப அந்த வீடியோ பார்க்கலாமா? அவங்க பேசுறத கேளுங்க. அந்த வீடியோ மட்டும் கொஞ்சம் ப்ளே பண்ணுங்களேன். அவங்க பேசுறது. Dr. Sarah Salone of the Natural Medicine Research Center leads the Sheba Project. A pediatrician by profession, she became interested in traditional uses for plants for food, medicine, spices, and dyes. Salone and Dr. Elaine Soloway, head of the Center for Sustainable Agriculture, started the Middle East Medicinal Plant Project here on Kibbutz Keturah. I got very interested not only in the plants that grow here now, but the plants that grew here a long time ago, especially plants that are mentioned in the Bible. That led Salone to begin a search that would ultimately lead to this tree they've nicknamed Sheba. It's a tree that was grown from an ancient seed, a 1,000-year-old seed that was found in the Judean desert about 40 years ago by Professor Joseph Patrich, professor of archaeology at the Hebrew University, when he was excavating caves about 5 kilometers west of Jericho. After years of in-depth scientific and biblical research and consultations with experts around the world, they believe this tree is prominent in the Bible. இவ்வளோ அதிசயம் பாருங்க. செத்து போனது, காணாம போனதெல்லாம் நம்முடைய ஆண்டவரால மறுபடியும் மீண்டும் உயிர்ப்பித்து கொடுக்க முடியும். அந்த பாம் ஆஃப் கீலையாதுன்னு சொல்லும்போது இட் ரெப்ரசன்ட்ஸ் ரிசரக்ஷன், ரீஸ்டோரேஷன். மறுபடியும் தேவன் உயிர்ப்பித்து தருவதற்கு அவர் உண்மையுள்ளவர் அப்படின்னு அர்த்தமா. அப்போ இது எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க. அப்போ கிட்டத்தட்ட அவங்க இதை பெரிய ஒரு தோட்டமாகவே மாறிடுச்சு. இன்னொரு வீடியோலாம் பார்த்தா நிறையா இந்த சிபிஎன் அந்த ஒரு நியூஸ் சேனலில் அது விட்டுருக்காங்க. அவ்வளோ நல்லா அழகாக அதெல்லாம் அதில் 5 விதமான பொருட்கள் இப்போ அவங்கக்கிட்ட ரெடியாக இருக்குது அந்த தோட்டத்துக்குள்ளே மட்டுமே. அப்போ பைபிளில் ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டெம்பிளுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவங்க ரொம்ப ஆயத்தமாக்குவதற்கு அவங்க ரொம்ப நெருங்கி வந்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் என்னன்னு வச்சுருக்கிறாங்க, ஷீபானும் பேர் வச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து பெருசாக வாசனை உள்ளது இல்லை போல. இந்த ஆராய்ச்சி எல்லாம் நடந்துட்டு இருக்குது. இதில் நிறைய மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குங்கிறதையும் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம், இந்த செடி எப்போ காணாமல் போனது, ரோமர்களுடைய காலகட்டங்களில் அழிக்கப்பட்டது. தேவாலயம் அழிக்கப்பட்ட பொழுது அவங்க வந்து எங்களோட நெருக்கமான இந்த செடி ரோமர்களுடைய கைக்கு போயிடக்கூடாதுன்னு அது எல்லாத்தையும் அழிச்சாங்க. ஆனால் ஒரு சிலதை அவங்க பாதுகாத்தாங்க, பதப்படுத்தி வச்சிருந்தாங்க. இந்த தோராவை வாசிக்கும் போது நம்ம என்ன பார்த்தோம், ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட ஒரு காரியம் என்ன, ஆண்டவரால் எதை வேணாலும் நமக்கு ரிவைவ் பண்ணி கொடுக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் எதை இழந்திருந்தாலும் ஆண்டவர் நிச்சயம் தருவார். 2வது, ஆண்டவருடைய இருதயம் விரும்புகிறது என்ன, கீழையாத்தின் பிசின் தைலம் என்பது நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். அவர் நம்முடைய சரீர வியாதியை மட்டும் இல்லைங்க, நம்முடைய மன ரீதியான எல்லா பாரத்தையும் கர்த்தர் ஆற்றுவதற்கு அவர் போதுமான தேவன். அவரிடத்துல கொண்டு வந்து அநேக வியாதியஸ்தர்களை வைத்தாங்க. அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு எல்லாரையும் குணமாக்கிற்று. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். எல்லா வியாதியஸ்தர்களையும் அவர் குணமாக்கினார். குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களுக்கு அந்த செவி திறனை அவர்களுக்கு மறுபடியும் கொடுத்தார். தொழுநோயாளிகளுக்கு மறுபடியுமாக கர்த்தர் அவர்களுக்கு நல்ல வாழ்வாதாரத்தை கொடுத்தார். அந்த குஷ்டரோகம் நீங்கி கர்த்தர் அவர்களை சுத்தப்படுத்தினார். மரித்தவர்களை தேவன் உயிரோடு கூட எழுப்பினார். He is our balm of Gilead. Hallelujah. அவரே நம்முடைய கீழையாத்தினுடைய பிசின் தைலம். உங்க வாழ்க்கையில கீழையாத்தினுடைய பிசின் தைலம் யாரு? ஆமா. ஸோ எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த விதை இன்னைக்கு முளைச்சு வந்திருக்கு?
1000 years, கிட்டத்தட்ட 70 இயர்ஸ்லேயே டிஸ்ட்ரக்ட் ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் ஆனால் அவங்க கையில் ஒன்றுமே இல்லை, யூதர்களே கிடையாது, அவங்க எல்லா பக்கம் போயிட்டாங்க. கடந்த வாரம் நாங்கள் கொச்சின் போய் யூதர்கள் வாழ்ந்த இடத்துல எல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவங்கெல்லாம் அந்த ஹாலோகாஸ்ட்டு நாங்கள் அங்கே பார்த்துட்டு இருக்கும்போதே ஹாலோகாஸ்ட் சர்வைவர் அந்த ஃபேமிலியிலேருந்து ஒரு ஃபேமிலி அங்கே வந்திருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப புல்லரிச்சு போச்சு. அப்போ அவங்க ஒருத்தங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க, சாரா கோஹன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் இந்த கோஹன் அப்படின்னு கேட்டால் லேவி கோத்திரத்தை சேர்ந்த கடைசி குடும்பம் அவங்க தானா, சாரா கோஹன் தான். மற்றவங்கெல்லாம் இஸ்ரேல் நாடு திரும்பிட்டாங்க. எப்போ நாட்டுக்கு நீங்கள் திரும்பி வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு இஸ்ரேல் கொடுத்ததோ அவங்கெல்லாம் திரும்பி வந்துட்டாங்க. அது ஒரு நாள் ஸ்பெஷல் எடிஷனாக அது கொண்டு வரணும்னு எல்லாத்தையும் இப்போ எடுத்துட்டு இருக்கிற ஒரு நாள் பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு சம்பவமும் உண்மை. அவங்க வீட்டுக்குள்ளே போனால் அவங்க ஒவ்வொரு பொருளும் அவங்க நாட்டுக்கு திரும்பி போகணுங்கிற எண்ணத்திலேயே எல்லா பொருளையும் சேகரிச்சிருக்கிறாங்க. அவங்க தோரா சுருளா இருக்கட்டும், காணாம போன அந்த 12 கோத்திரத்துக்கு இருக்கக்கூடிய அந்த பிக்சர் ரெப்ரசன்டேஷனா இருக்கட்டும், அவங்க வைத்திருக்கிற ஒவ்வொரு பொருளா இருக்கட்டும், நிறைய ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த ஹேண்ட் ஒர்க்கில் எல்லாம் அவங்களுக்கு தேவாலயம் கட்டப்படணும், எங்களுக்கு அந்த மெனோரா திரும்ப வரணும், மறுபடியும் எங்களுக்கு வரணும், அதே தரிசனத்திலே இருந்திருப்பாங்க போல இருக்கு. ஸோ அவர்களுடைய வாஞ்சை விருப்பம் எல்லாமே என்னதான், தேவாலயம் கட்டப்படணும். ஆனா 3வது தேவாலயம் அங்க கட்டப்படுதுன்னா சபைக்கான கொடுக்கப்படுகிற நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அர்த்தம். ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறது. இது ஒவ்வொன்றையும் நம்ம ஆராய்ந்து படிக்கும்போது ஒரு செய்தி தான் நமக்கு, God is coming back again, Jesus is coming again. அவருடைய வருகை ரொம்ப ரொம்ப சீக்கிரமா இருக்கு. மனம் திரும்பணும், பாவத்துக்கேற்ற ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். சுவிசேஷத்தை அறியாதவர்கள் அதை அறிந்து கொள்ளணும். இந்த வாரத்துக்கான ஒரு சில முக்கியமான ஒரு செய்திகள் உண்டு, அதை மட்டும் நம்ம பார்த்து முடிக்கலாம். ஸோ பாருங்க, மல்டிபிள் சோர்சஸ் இன்சைட் ஈரான் கன்ஃபார்ம் தட் ஈரான் சுப்ரீம் லீடர் இந்த முஜ்தபா கமேனி இவரை பற்றி சொல்லும்போது என்ன அப்படின்னா, இவர் ரொம்ப நாளாக காணுங்க. அலி கமேனி அவர் இறந்த பிறகு முஜ்தபா கமேனியை தான் கொண்டு ஈரானுடைய சுப்ரீம் லீடராக கொண்டு வைத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் பப்ளிக்காக பொதுக்கூட்டத்துக்கு எதுக்கும் வரல, அவர் பேசவும் இல்லை. ஆனால் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சொல்லுது கிட்டத்தட்ட 90% அவர் அடிபட்டு இருக்கிறாரு, குத்துயிரும் கொலை உயிரமாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு கால் ஒன்று இல்லைன்னு சொல்லப்படுகிறது. அவருடைய முகத்தில் நிறைய அடிபட்டு இருக்குது. ஒருவேளை அவருக்கு ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக்கும் அவரோட ஃபேஸுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரியும் நடக்கிறதுக்கான அந்த காரியங்கள் நடந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் பாருங்க, முஜ்தபா கமேனி தன்னுடைய மக்களோட சேர்ந்து பேசுற மாதிரி ஒரு வீடியோவை ஈரான் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்த நம்ம இஸ்ரேல் அதை கண்டுபிடிச்சு, எப்பா இது ஒரு பழைய வீடியோ, இதை எதுக்கு நீ இப்போ கொண்டு வந்தன்னு, இந்த ட்ரெஸ்ஸை பாரு அதை பாருன்னு அப்படி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இது ஒரு பெரிய சர்ச்சையாகவே இருக்குது. ஈரானுடைய பவர் ஸ்ட்ரக்சருடைய கண்ட்ரோல் யார் கையில் இருக்குன்னே தெரியலை. ஸோ அதுக்காக நம்ம ஜெபிப்போம். ட்ரம்ப் சொல்றாரு அவர் கிட்டத்தட்ட 90% அவர் இறந்தே போயிட்டார். ஆனால் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் தான் ரொம்ப முக்கியம் வாய்ந்தவர். ஏன்னா மிலிட்ரிய சம்பந்தப்பட்ட டிசிஷன்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், வெளித்துறை குறித்ததான பாலிசியாக இருக்கட்டும், அந்த நாட்டு பற்றின சில டிசிஷனாக இருக்கட்டும், எல்லாமே சுப்ரீம் லீடர் தான் எடுப்பாங்க. இப்போ சுப்ரீம் லீடரே ரொம்ப நாளாக காணோம். எல்லாரும் கேட்குறாங்க அவர் எங்கே தான் இருக்கிறார், எங்கள் நாட்டுடைய ராஜா எங்கே தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது இந்த மாதிரி இருக்குது. இனி வரக்கூடிய நாட்களில் தான் தெரியலாம். ஸோ இந்த இடத்துல பார்க்குறோம் 2 ஆஃபீஸர்ஸ் எப்படி அடிக்கிறாங்க பாருங்க. பிரான்ஸ்ல ஸோ உலகம் முழுவதும் இந்த கலவரங்களை நம்ம பார்க்கிறோம். ஸோ இது அடுத்த ஒரு முக்கியமான செய்திங்க. மொசாடுடைய சீஃப் யோசி கோஹன். ஸோ இவர் பேச்சுவாக்கில் என்ன சொல்லிட்டாருன்னா, ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய அணு ஆயுத நிலைகள், அதாவது ஃபர்தோ அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் சைட்டை நாங்கள் பல முறை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடியதாக இருந்துருச்சு. இது எப்படி இவர் போய் பார்த்துருப்பாரு? அதாவது ஈரான் நாட்டில் அணு ஆயுத தயாரிப்பு, யுரேனியம்
என்ரிச்மெண்ட்டாக அதை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்கங்கிறது நமக்கு தெரியும். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஒரு 12 நாள் யுத்தம் நடந்துச்சு. அதில் அமெரிக்கா குறிவைத்து ஈரான் நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான பிளேசஸ் எல்லாம் அந்த நாட்டா போன்ற சில இடங்கள்லாம் வந்து குறிவைத்து அவங்க தாக்குதலை நடத்தினாங்க. அப்போ இந்த சமயத்தில் அவர் சொன்னார் பேசும்போது, பல முறை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த ஃபர்தோங்கிற நியூக்ளியர் சைட்டை நாங்கள் பார்த்துருக்குறோம். எல்லாருமே ஈஸியாக போகக்கூடிய இடம் அல்ல. இவர் என்ன ஜாலியாக போகிற மாதிரி இது என்ன பிளெயின்ஸில் இருக்கிறதா, அது மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடங்க. அந்த இடத்துல பயங்கரமான செக்யூரிட்டி இருக்குது. அங்கே தான் ஈரான் தன்னுடைய அணு ஆயுதங்கள் தயாரிக்கிற எல்லா காரியத்தையும் அங்கே தான் வச்சிருக்கிறாங்க, ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. அந்த யுரேனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பொருளை செறிவூட்டுறதும் அங்கே தான் செய்கிறாங்க. அப்போ இது எப்படி இப்போ இன்னைக்கு அது அவங்களுடைய கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பரிசுத்த நகரம் அப்படின்னு கருதப்படுகிற அந்த இடத்துக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. அந்த இடத்துல இவங்க எப்படி போனாங்க, அப்படி ஒரு ராக்கி ஏரியாக்குள்ளே எப்படி போனாங்க அப்படிங்கிறது ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடியதாக ஆயிடுச்சு. ஸோ ஜனவரியில் ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது அவர் சொன்னார், அங்கே இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்டில் எவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குங்கிறத பார்த்தோம். கிட்டத்தட்ட 60% அவங்க என்ரிச்மெண்ட் முடிச்சிருக்கிறாங்க. பட் அது வந்து ஒரு பெரிய நியூக்ளியர் வெப்பனாக மாறுவதற்கு இன்னும் சமயம் எடுக்கலாம். ஆனால் ஒரு சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது 90% மாற்றுறதுக்கு ஒரு சில வாரங்கள் இருந்தாலே போதுங்கிறாங்க. அப்படி ஒரு வேளை ஈரான் அதை எல்லாம் அணு ஆயுதங்களாக மாற்றினா அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக வரலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவரை என்ன சொல்கிறார் அப்படின்னா, முக்கியமாக மோஹசென் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈரானுடைய டாப் நியூக்ளியர் சயின்டிஸ்ட், இவரை 2020 கொலை செய்தாங்க. இவர் தான் வந்து அந்த நியூக்ளியர் ப்ராஜெக்ட் அந்த சயின்டிஸ்ட் அந்த ப்ராஜெக்டை தலைமை எடுத்து நடத்தினவர். பல காலங்களாக வந்து அதை கண்காணிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ 2010 ஐடென்டிஃபை பண்ணாங்க இந்த ஃபர்தோங்கிற நகரத்தில் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறத. இஸ்ரேல் வந்து கண்காணிச்சுக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் அதற்கு நடுவில் வந்து ஆட்சி மாற்றம் வந்தப்போ அப்படி வரும்போது ஒபாமாவுடைய தலைமையெல்லாம் வரும்பொழுது மறுபடியும் ஈரானோடு புதிய ஒப்பந்தங்கள் செய்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய நியூக்ளியர் வெப்பன் அவங்க செய்கிறத அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி இப்போ இந்த இடத்துக்குள்ளே போய் அவங்க டோட்டல் 2018 பார்த்தீங்கன்னா தெஹரான்லேருந்து அந்த நியூக்ளியர் ஆலைகளை குறித்ததான முக்கியமான டாக்குமெண்ட்டை மொசாட் எடுத்துகிட்டு வந்துருச்சு. இன்றைக்கி மொசாட் நுழையாத இடமே இருக்காது போல இருக்குது. ஸோ அங்கே போய் அந்த டாக்குமெண்ட் அவங்க எடுத்துகிட்டு வந்தது மட்டும் இல்லை, இப்போ அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிக்குள்ளாரையே பல முறை நாங்கள் போயிட்டு வந்துட்டோங்கிறாங்க. அப்போ ஈரானுக்கு எப்படி இருக்கும், எங்கள் இடத்துக்குள்ளாரையே அப்போ யார் வந்தா, எப்போ வந்தா, எப்படி வந்தாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. பட் நிறைய இடங்களில் போன தடவையே வந்து தாக்கி இது பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோ கேக் அப்படின்னு நம்ம சொல்கிறது வந்து அந்த யுரேனியமோடது தான். இது வந்து என்ன அப்படின்னா இஸ்ரேல் அண்ட் சீரியா, ஸோ அந்த அண்டர் விச் த இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அவங்களும் வந்து தே வில் ரிமூவ் த நியூக்ளியர் மெட்டீரியல். சீரியா நாட்டில் மறைக்கப்பட்டு வைத்திருக்கிற அந்த நியூக்ளியர் அணு ஆயுதத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையும் நாங்கள் அகற்றுவோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப பயங்கரமான ஒரு நியூஸாக இருந்தது. என்னன்னா, நேட்டோ சம்மிட்டுக்காக ட்ரம்ப் அவர்கள், அதாவது அமெரிக்கா தேசத்தினுடைய பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்க ஸோ கடந்த மாதம் அவங்க போயிருந்தாங்க. ஸோ ஜூலை 8ஆம் தேதி போயிருந்தாங்க. அந்த டைமில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மறுபடியுமாக அந்த போர் மறுபடியும் துவங்கிருச்சு. இன்னும் இதுவரைக்கும் ஒரு சமாதானமான ஒரு பேச்சுவார்த்தை வரலை. ஈரான் வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நாங்கள் ட்ரம்ப்பை உயிரோட விட மாட்டோம், பெஞ்சமின் நெத்தன்யாவு உயிரோட விட மாட்டோம், ட்ரம்ப்புடைய குடும்பத்தையும் சேர்த்து நாங்கள் அழிக்க தான் போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அங்காரான்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த மீட்டிங் நடக்குதுங்க. மீட்டிங் எல்லாம் நடந்து முடியுது. ட்ரம்ப் அவர்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கத்தார் கிஃப்ட் பண்ண மிக பிரம்மாண்டமான ஏர்ஃபோர்ஸ் அந்த பிளேனில் அவர் ஏறிட்டார். ஏர்ஃபோர்ஸ் 1ங்கிற அந்த பிளேனில் அவர் ஏறுறாரு. இந்த வீடியோ பாருங்களேன். ஸோ ஏறுறாரு, அந்த ஃப்ளைட்டில் அவர் கிளம்பிட்டார். இதை பார்த்துட்டிங்களா இங்கே என்ன நடக்குதுன்னு?
சரி, இங்க என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குள்ள இஸ்ரேல் இன்டெலிஜென்ஸும் அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸும் கண்டுபிடிச்சிட்டாங்க. சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வச்சு ட்ரம்ப் பயணிக்கிற இந்த ஃப்ளைட்டை அட்டாக் பண்ணுறது, ட்ரம்ப்பை கொலை செய்கிறது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளானை வெளியிட்டுட்டாங்க. அதே போல் அது பக்கத்தில் ஒரு ஷோல்டர் ஃபயர் மிசைல் அங்கே ஒருத்தருடைய நடமாட்டம் இருக்கிறதையும் இன்டெலிஜென்ட் ஏஜென்சி கண்டுபிடிச்சிருச்சு. இவர் கூட யாரெல்லாம் அந்த டிக்காய் அந்த பயணிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பத்திரிகையாளர்லாம் பயணிக்கிறாங்க. ட்ரம்ப் அவர்களோட பத்திரிகையாளர் பயணிக்கிறாங்க. அப்புறம் வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிபர்களும் பயணிக்கிறாங்க. எல்லாத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஏறிட்டாங்க, இவரும் ஏறி எல்லாம் கையெல்லாம் காட்டிட்டாங்க. ஆனால் இந்த இன்டெலிஜென்ஸ் டேட்டா வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அறைக்கு போனதுக்கப்புறம் அவரை அங்கேருந்து அப்படியா சீக்ரெட்டாக ஸ்மகிள் பண்ணிட்டாங்க. அவரை எடுத்துகிட்டு வந்து இந்த கேட்ரிங் ட்ரே வரும் பார்த்தீங்களா, எல்லாருக்கும் சாப்பாடு ஏற்றுறதுக்கு ஒரு வண்டி வரும் பார்த்தீங்களா, அந்த வண்டியை கீழே நின்றுச்சு பாருங்க. அந்த வண்டியில் ரகசியமாக கூட பயணித்தவர்களுக்கே தெரியாது, எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க ட்ரம்ப் அவர்களும் நம்மளோட தான் என்ன செய்கிறாரு, பயணிக்கிறார் அப்படின்னே தான் நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் ட்ரம்ப் அந்த ஃப்ளைட்டில் போகவே இல்லை. ட்ரம்ப்பை ரகசியமாக அங்கிருந்து எடுத்து இந்த கேட்ரிங், அதாவது அவங்க சாப்பாடு கொண்டு போகிற அந்த உணவு வண்டியில் வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய விமானம், மிலிட்ரிக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய ரக விமானம், யூஸ்வலாக வந்து அமெரிக்காவினுடைய வைஸ் பிரசிடென்ட் பயன்படுத்தக்கூடிய ஒரு சிறிய ரக விமானம். ஸோ அந்த விமானத்தில் இவரை ஏற்றிட்டாங்க. ஸோ C-32 அந்த மாதிரி சொன்னாங்க. அந்த விமானத்தில் ஏறிறாரு. ஃப்ளைட்டும் கிளம்பிருச்சு. ஸோ 2 பேருமே எங்கே போய், 2 ஃப்ளைட்டும் எங்கே தான் இறங்குதுன்னா பிரிட்டனில் போய் லேண்ட் ஆகுது, இங்கிலாண்டில் போய் லேண்ட் ஆகுது. ஸோ அங்கேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ட்ரம்ப் அவர்களை திரும்பவும் பத்திரமா அந்த ஃப்ளைட்டில் இருந்து அதே மாதிரி எப்படி கொண்டு வந்தாங்களோ தெரியாது, கொண்டு வந்து இந்த அவர் பயணிக்க வேண்டிய இந்த ஏர்ஃபோர்ஸ் 1 அந்த ஃப்ளைட்டில் ஏற்றிட்டாங்க. அவரும் வாஷிங்டனில் போய் இறங்கும்போது எல்லாத்தோட ஒரு நபராக மேல இருந்து தான் கீழே இறங்கி வந்தார். இது அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும், பட் யாருக்குமே தெரியாது. இப்படி ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷன், ஈரான் கிட்ட இருந்து ஒரு த்ரெட் வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த உளவுத்துறையில சில முக்கிய தகவல்களை கொடுத்திருக்கிறதும் ஈரான் நாட்டை சேர்ந்த இன்டெலிஜென்ட் டீம் தான். ரொம்ப ஒரு ஆச்சரியமாவே இருக்கு. இன்னைக்கு இந்த உலக தலைவர்கள் ஜீவனோடு இருப்பது ரொம்ப அவசியம். இவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். இந்த யுத்தம் ஒரு சமாதான நிலைக்கு வரணும், அதுக்காக நம்ம எல்லாம் ப்ரே பண்ணலாம். ஸோ பாருங்க, அங்கே கூட இருந்த பத்திரிகையாளர்களுக்கே தெரியல ட்ரம்ப் அவர்களோடு கூட பயணிக்கவே இல்லை அப்படிங்கிறது. இஸ்ரேல் வெனிசுலாவோட 17 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு MOUக்குள்ளே வர்றாங்க. ஸோ மறுபடியும் வந்து கத்தாரோ டர்க்கியோ இந்த காசா பகுதியை அவங்க மேற்கொள்றதுக்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படின்றாங்க. முக்கியமாக இஸ்ரேல் நாட்டில் நடக்கிற எலெக்ஷனுக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாள் ஒவ்வொருவருக்கு அந்த வாக்குகள் சேகரிப்பு, அதாவது அதோடைய மெஜாரிட்டி மாறிட்டே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ யாருக்கு அந்த ப்ரப்போசல் இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ பாருங்கள், thousands ஆஃப் டர்க்கிஷ் சோல்ஜர்ஸ், மிலிட்ரி பேசஸ் அக்ராஸ் சீரியா, ஈராக். பாருங்கள், எப்போவுமே இஸ்ரேலை ஏதாவது கடுமையாக வர்ணிச்சுட்டே இருக்கிறது யாரோடைய வேலைன்னா இந்த டர்க்கி தான். சீரியாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை இன்னுமே இஸ்ரேல் தான் வந்து கண்ட்ரோலில் வச்சிருக்கிறாங்க. கடந்த வாரம் கொலம்பியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு நிலநடுக்கம். கொலம்பியா தேசத்திற்காக, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஹூத்திஸ் பாருங்க, சவுதி அரேபியாவை அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த காரியத்துக்காக ஜோம் பண்ணுங்க. சவுதி அரேபியா, டர்க்கி அண்ட் பாகிஸ்தான், இவங்க 3 பேரும் வந்து ரொம்ப ஒருங்கிணைந்து அவங்க வந்து ஒரு ட்ரைலேட்ரல் ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க. இது வந்து இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு செய்தி. ஏன்னா பாகிஸ்தான் கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்கு, சவுதி கிட்ட பார்த்தீங்கன்னா நல்ல பணம் இருக்கு. ஸோ துருக்கியும் அதே மாதிரி தான். இவங்க 3 பேரும் சேர்ந்தாங்கன்னா எப்படின்னா, ஒருத்தருக்கு ஆபத்து வந்தால் இவங்க எல்லாரும் போயிடுவாங்க. பாகிஸ்தான் ஏற்கனவே சைனாவோடையும் இணைந்திருக்கிறது. இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம், தொடர்ந்து ஜெபிங்க. இஸ்ரேலும் அதே போல் பிக் சிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏர் டிஃபென்ஸ், அதோடைய ஆயுதத்தை அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா நாடுகளுமே இன்னைக்கு அவங்களுடைய டிஃபென்ஸ் மெக்கானிசமை இன்னும் வலுப்படுத்திட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ஸோ இன்னும் ஸ்ட்ரெயிட் ஆஃப் அந்த ரெட் சீல பார்த்தீங்கன்னா இந்த ஹூத்திஸுடைய தாக்குதல் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஸோ பாகிஸ்தான் அதோடைய நேவல் மிலிட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பாலஸ்தீனத்தில் கிறிஸ்தவர்களை கொலை செய்த பொழுது அது எடுக்கப்பட்ட படம். ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு ஆதரவாக கொடுக்குறாங்க. அதெல்லாம் அநேகர் மறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு நினைவுபடுத்துறதுக்காக. பாருங்க, நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் எடுக்கும்போது காசால இருக்க குழந்தைகள்லாம் நல்லாவே இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு ரிப்போர்ட். ஸோ அது நம்ம இந்த காரியத்திற்காக நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். உலக தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கலாம். முக்கியமாக வந்து டர்க்கி கிட்ட மிலிட்ரி டெக்னாலஜி இருக்குது, பாகிஸ்தான் கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, சவுதி கிட்ட நல்ல பண பலம் இருக்கு. இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து எந்த ஒரு தேசத்தையும் தாக்கக்கூடாது. அதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம இருந்து நம்ம ஜெபிப்போம். அதே மாதிரி ட்ரம்ப் அவர்களும் ஹேமர் ஆஃப் த காட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய பயங்கரமான ஆயுதங்களையும் அவங்க டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. சில நாடுகள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ஆபத்தான ஒரு முடிவில் போய் நிற்கக்கூடாது. இது நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு காலம். நம்ம இந்த வாரம் நம்மளுடைய தேசத்தினுடைய இண்டிபெண்டன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் டு ப்ரே ஃபார் அவர் நேஷன். நம்முடைய தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக, நம்ம தேசத்தினுடைய ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபிக்கணும். உலக சமாதானத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, நீரே ஆண்டவரே கீலேயாத்தின் பிசின் தைலம், எங்களுக்காக ரத்தம் சிந்தினீர், எங்களுக்காக தூப வர்க்கமாய் ஆண்டவரே எங்களுடைய பாவ நிவாரண பலியாக நீர் உம்மையே தந்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே எங்களுக்காக வாசனையாய் மாறினீர். எங்களுடைய அருவருப்புகளை எல்லாம், எங்களுடைய பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்து நீர் சுமந்து கொண்டீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் உம்மை அறியாத ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளட்டும். ரட்சிக்கப்படாத உள்ளங்கள் ரட்சிப்பை சுதந்திரிப்பார்கள். அப்பா, உம்முடைய வருகையோ சமீபமாய் இருக்கிறது. அதற்கு எல்லா ஜனத்தையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துங்க. விசேஷமா இஸ்ரவேல் தேசத்தினுடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பாதுகாப்பீராக ஆண்டவரே. உலக தலைவர்கள் கூடி எடுக்கக்கூடிய தீர்மானங்கள்ல ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அதில் நன்மை உண்டாகட்டும், ஜனங்களுக்கு ஒரு நன்மை உண்டாகட்டும். 2 கடல் பகுதியிலையும் காணப்படுகிற அந்த பிளாக்கேட் விலகட்டும். கர்த்தர் உதவி செய்யுங்க. அவங்க எடுக்கிற எல்லா ஆலோசனைகளும் பரிசுத்த ஆவியானவர் நீர் குறுக்கிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல எண்ணங்களை பரிசுத்த ஆவியானவர் அவர்களுடைய உள்ளத்துல கர்த்தர் வைப்பீராக தகப்பனே. ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை கர்த்தர் பாதுகாப்பீராக. இந்திய தேசத்தின் தலைவர்களை கர்த்தர் காத்துக்கொள்வீராக. எல்லை எங்கிலும் கர்த்தருடைய பாதுகாப்பும் சமாதானமும் இருக்கட்டும். எங்களுடைய தேசம் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் வாழ்கின்ற இந்த காலங்கள் அப்பா எங்களுக்கு நல்ல ஒரு சுதந்திர இந்தியாவை தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த தேசம் எல்லா விதத்திலையும் வளம் பெற்று ஆண்டவரே அப்பா வளர கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் இந்த செஷனுக்காக உழைத்த வந்த பிரயாசப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் அடுத்த வாரம் கூடி வந்து இன்னும் காரியங்களை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன் ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமீன் ஆமீன். பிரேஸ் தி லார்ட். மறுபடியும் உங்களை அடுத்த வாரம் பொற்கலசம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் wishing you all a very very happy good night and a blessed week ahead and wishing you all a very very blessed Independence Day. God bless you all.